Hi friends, welcome to my TNPSC. நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான தலைப்பு இந்தியாவில் கூட்டாட்சி அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்க 5வது பாடம் தான் இந்த இந்தியாவில் கூட்டாட்சி அப்படின்றது. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமா படிக்க போறோம். அதாவது ஒரு நாடு எப்படி தன்னோட அதிகாரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பிரிச்சு கொடுக்குது அப்படின்றது தான் வந்து கூட்டாட்சியோட தத்துவம். இந்த வகுப்புல நம்ம முக்கியமா எதெல்லாம் பத்தி விவாதிக்க போறோம் அப்படின்னா கூட்டாட்சி அப்படின்னா என்ன, அதோடைய முக்கிய அம்சங்கள் என்னென்ன, இந்திய அரசியலமைப்பில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகள், அதாவது சட்டமன்ற உறவு, நிர்வாக உறவு, நிதி உறவு, இதெல்லாமே எப்படி இருக்கு, மத்திய மற்றும் மாநில பட்டியல்லாம் என்ன நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் என்ன, முக்கியமாக மாநிலங்களுக்கு இடையே வந்து அந்த சிக்கல்கள் இருக்கு இல்லையா, அந்த சிக்கல்களை தீர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட குழுக்கள், இந்த மத்திய மாநில அரசுகளுடைய அந்த உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுக்கள், ராஜமன்னார் குழுவாக இருக்கட்டும், சர்க்காரி ஆணையமாக இருக்கட்டும், இல்லை புஞ்ச் ஆணையமாக இருக்கட்டும், இதை பற்றி தான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆர்டிகல் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 10 ஆர்டிகல் பற்றியும் நம்ம பார்த்தலாம். ஓகேங்களா? கிளாஸ்க்குள்ள போகலாமா? நம்மளோட இந்திய அரசமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அந்த அதிகார பகிர்வு அப்படின்றது கொடுத்துருக்கு. அது என்ன அதிகார பகிர்வு? துறைகள் சார்ந்து இந்தந்த துறைகள் மேலே வந்து நீங்கள் மாநில அரசு ஆதிக்கம் செலுத்தலாம், அது சம்பந்தமான வளர்ச்சி திட்டங்களுக்கான சட்டங்களை நீங்கள் இயற்றலாம், அது உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் ஒரு சில துறைகள் இருக்குது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்டம் இயற்றலாம் அப்படின்ட்டு அந்த அதிகாரத்தை வந்து ஒரு இடத்துல குவிக்காமல் எல்லாத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி இல்லாமல் 2 பேர்த்துக்கும் அந்த பவர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துருக்காங்க. எது பிரித்து கொடுத்துருக்கு? நம்முடைய இந்திய அரசமைப்பு பிரித்து கொடுத்துருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த அதிகார பகிர்வு தான் நம்ம கூட்டாட்சி முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்தியாவில் வந்து ஏன் கூட்டாட்சி முறையை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மொழி பேசக்கூடிய ஒரே இன மக்கள் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எல்லாருமே வந்து ஒரு மொழி தான் பேசுகிறாங்க. இப்போ இந்தி தான் வந்து நாடு முழுவதும் பேசப்படுது. இந்திய மக்கள் எல்லாருமே ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னா அப்போ இந்த பிரச்சனையே இருக்காது. ஓகேங்களா? இந்த ஃபெடரலிசம், இந்த கூட்டாட்சி அப்படின்ற தத்துவத்தை இங்கே நம்ம ஃபாலோ பண்ணுன்ற அவசியமே கிடையாது. இந்தியா அப்படின்றது இனம், பல்வேறு பகுதி, இனம், மொழி, மதம் அப்படின்ட்டு எல்லாம் பிரிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி பகுதிகளில் அந்த அரசமைப்பு அப்படின்றது எப்படி இருக்குன்னா கூட்டாட்சி முறையை பின்பற்றி தான் இருக்கணும். அப்படி அந்த கூட்டாட்சி முறையை பின்பற்றி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த தேச ஒற்றுமை அப்படின்றது இருக்கும். ஏன்னா அவங்க பகுதிகளுக்கு உண்டான அந்த சுதந்திரம் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே விஷயம், எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே சட்டத்திட்டம், எல்லாத்துக்குமே ஒரே விஷயத்தை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு சாராருக்கு ஓகேன்ற மாதிரி இருக்கும், இன்னொரு சாராருக்கு ஓகே இல்லைன்ற மாதிரி தெரியும். அப்போ தேவையில்லாத பிரச்சனைகள், முரண்பாடுகள் வரும். அது தேச ஒற்றுமைக்கு நல்லதான ஒரு விஷயம் கிடையாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய இந்திய நாட்டுக்கு கூட்டாட்சி முறை அரசாங்கம் அப்படின்றது கம்பல்சரி வேணும் அப்படின்றதுனால தான் அந்த விஷயத்தை இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கூட்டாட்சி முறை அப்படின்றது முழுமையான கூட்டாட்சி முறையாக இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்மளுடைய அரசமைப்பில் ஒற்றையாட்சி முறையும் கலந்துருக்கு. ஒற்றையாட்சி முறை கலந்த கூட்டாட்சி முறை நாடு தான் இந்தியா. அப்போ எந்தெந்த விஷயத்தில் ஒற்றையாட்சி முறை இருக்குது, ஓகேங்களா, அது என்னென்னன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டாட்சி அப்படின்றதுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசமைப்பு தான் அப்பா. ஓகேங்களா? அப்பா அம்மான்றது அரசமைப்பு தான். அவங்க பெற்ற குழந்தைங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும். புரியுதா? ஸோ அவங்க அந்த அரசமைப்புக்கு தான் அந்த ஹோல்டு அப்படின்றது இருக்குது. 2 பேர்த்துக்குமே ஈக்குவல் தான். மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது கிடையாது. அதுதான் அந்த கூட்டாட்சி முறை அப்படின்றதுடைய பொருள். இந்த கூட்டாட்சி முறை அப்படின்றது முதல்ல எங்கே வந்துச்சு, எந்த கண்ட்ரியில் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க, இந்த கூட்டாட்சி முறை அப்படின்ற தத்துவம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் முதல்ல வந்துச்சு. ஓகேங்களா? நம்முடைய அரசமைப்பு அப்படின்ற விஷயமே நம்ம அமெரிக்காவில் தான் எடுத்துருந்துருப்போம். அப்போ இந்த கூட்டாட்சி அப்படின்ற விஷயம் ஃபஸ்ட்டு உலகத்திலேயே எந்த நாளில் ஃபாலோ பண்ணாங்கன்னா அமெரிக்காவில் தான் ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில், கனடாவில், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டாட்சி முறை அப்படின்ற அமைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. 3 மொழிகளை பின்பற்றக்கூடிய சுவிட்சர்லாந்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கூட்டாட்சி முறை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? சுவிட்சர்லாந்தில் எத்தனை மொழிகள் பின்பற்றப்படுது? 3 மொழிகள் பின்பற்றப்படுது. அந்த 3 மொழிகள் பின்பற்றக்கூடிய சுவிட்சர்லாந்துலேயும் கூட்டாட்சி முறை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியன் கூட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி முறைக்கு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்திய கூட்டாட்சி முறையும் வளர்ச்சியும். இந்த இந்திய கூட்டாட்சி முறை அப்படின்ற விஷயம் எங்க நம்ம சொல்லிட்டு உலக வரலாற்றிலே அமெரிக்காவில் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு. இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது எப்போ துளிர் விட்டது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. துளிர் விட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலமாக 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலமாக தான் கூட்டாட்சி முறை அப்படின்ற தோற்றம் வந்து இந்தியாவில் உருவாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இந்த ஒரு பேராகிராஃப்குள்ளே வந்து நம்ம அடக்கவே முடியாது. இது ஒரு பெரிய டாபிக். ஓகேவா? நமக்கு ஓல்டு புக்கில் கொடுத்தே இருப்பாங்க, நியூ புக்கில் இந்த டாபிக் இல்லை. இந்த ஒழுங்குமுறை சட்டம், பிட் இந்தியா சட்டம் பற்றி டீட்டெயில்டாக அந்த வரலாற்று பின்னணி என்னன்ட்டு நமக்கு ஓல்டு புக்கில் டீட்டெயில்டாகவே இருக்கும், ஒரு லெசனாகவே பெருசாக இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு லெசனாகவே உங்களுக்கு வீடியோ நான் எடுத்துறேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா
இந்திய அரசியலமைப்புடைய வரலாற்று பின்னணி அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு போய்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம், பிட் இந்தியா சட்டம், இது எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இந்த ஒழுங்குமுறை சட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்கியது. அதுக்கப்புறம் பிட் இந்தியா சட்டம் 1784 வந்தது. ஸோ இதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்றது ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து கவனிப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மைய அரசு, அதாவது மத்திய அரசு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு அங்கே தான் வந்திருக்கும். ஓகேங்களா? அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்திய அரசாங்க சட்டம் 1919 இரட்டை ஆட்சியை அறிமுகம் செய்ததுன்னு இருக்கு இல்லையா? இங்கே தான் அந்த அதிகார பகிர்வு அப்படின்றது ஒன்று வந்திருக்கும். ஓகே, நம்ம இந்த மத்திய அரசுக்கு ஒரு சில துறைகள் அதிகார பகிர்வு, மாநில அரசுக்கு ஒரு சில துறைகள் அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த அதிகாரங்கள் பகிரப்பட்டிருக்கு இல்லைங்களா? அது எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1919 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை ஆட்சி, மத்திய மாநில அப்படின்ற மாகாணம் அப்படின்ற அந்த இரட்டை ஆட்சி முறை அப்படின்றது இந்திய அரசாங்க சட்டம் 1919 வந்தது. அதற்கப்புறம் முழுமையாக அதற்கு ஒரு வடிவம் கொடுத்த அந்த கூட்டாட்சி முறைக்கு ஒரு முழுமையான வடிவம் கொடுத்த சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935 கொண்டு வந்தது. ஸோ இதுதான் நம்மளுடைய கூட்டாட்சி முறைக்கு ஒரு பேஸாக நம்ம எடுத்திருக்கக்கூடிய சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்திய அரசாங்க சட்டம் தான் 1935 கொண்டு வரப்பட்டது. அதற்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா 1928 கூட்டாட்சி அமைப்பு வந்து இந்தியாவுக்கு வேணும் அப்படின்ட்டு பிரிட்டிஷ் வலியுறுத்தி இது பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாபிக், இதை நம்ம செப்பரேட்டாகவே பார்க்கலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுங்க. நம்முடைய கூட்டாட்சியுடைய அடிப்படை நாதம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒழுங்குமுறை சட்டத்தில் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு இடத்த பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்திய அரசாங்க சட்டம் 1935. ஏன்னா நம்மளுடைய இந்திய அரசாங்க சட்டம் இந்த கூட்டாட்சி முறையை ஃபாலோ பண்ணுறது இந்த இந்திய அரசாங்க சட்டம் 1935 பேஸ் பண்ணி தான். ஓகேவா? நம்மளுடைய இந்த அதிகார பகிர்வுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது நம்மளுடைய அரசியலமைப்பில் எத்தனாவது பகுதியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7வது அட்டவணையில் இருக்கும். ஓகேங்களா? 7வது அட்டவணையில் நம்மளுடைய அரசமைப்புடைய 7வது அட்டவணையில் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதிகார பகிர்வு, மத்திய மாநில அதிகார பகிர்வு 3 பட்டியலாக பிரிச்சிருக்கும். அது என்ன 3 பட்டியல்? முதல் பட்டியல் அப்படின்றது உங்களுக்கு மத்திய பட்டியல், முதல் பட்டியல் மத்திய பட்டியல், 2வது பட்டியல் மாநில பட்டியல், 3வது பட்டியல் பொது பட்டியல். இதில் எல்லாம் சேராத இன்னொரு இது இருக்குது, அது இதரன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதர அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா துறையும் இந்த 3 பட்டியலுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்கன்னா கிடையாது. அதை தாண்டியும் ஒரு சில துறைகள் இருக்கு. அப்ப அந்த துறைகள் மேல யார் அதிகாரம் செலுத்த முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த துறைகளின் மேலும் மத்திய அரசாங்கம் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து அந்த துறைகள் மேலையும் அதிகாரம் செலுத்த முடியும். அப்ப யாருக்கு பவர் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதிகார பகிர்வு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈக்குவலா கிடையாது, ஒரு 60-40 சொல்லலாம். அப்ப 60 யாருக்கு 40 யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 மத்திய அரசுகிட்டையும் 40 மாநில அரசுகிட்டையும் இருக்கு. இந்த மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகள் மேல முழுவதுமா யார்கிட்ட கண்ட்ரோல் இருக்கு? மத்திய அரசுகிட்ட இருக்கு. மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளின் மேல யார்கிட்ட பவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசுகள்கிட்ட இருக்கு. இந்த பொதுப்பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி 2 பேத்துக்குமே அந்த அதிகார பகிர்வு இருக்கும். அதாவது அந்த துறைகள் மேல 2 பேருமே சட்டம் ஏற்ற முடியும். மாநில அரசு வேணா ஒரு சட்டம் ஏற்றலாம். ஆனா அந்த துறையின் மேல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கல்வின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாநில அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வருதுன்னு வைங்களேன். அந்த கல்வித்துறையின் மேல வந்து திருப்பி வந்து மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வருது அப்படின்னா 2 பேத்துக்கும் கான்ஃபிளிக்ட் இருக்கு, ஒரு சமாதானமா போகல அப்படின்னா மத்திய அரசு என்ன ஒரு அந்த துறையின் மேல என்ன ஒரு சட்டம் கொண்டு வராங்களோ அதுதான் இறுதி. அப்ப மாநில அரசுடைய சட்டம் அப்படின்றது ஒண்ணும் இல்லாம போயிடும். ஓகேங்களா? ஸோ அப்ப பொதுப்பட்டியல் மேல வந்து ஜாஸ்தி அதிகாரம் யார் வச்சிருக்காங்க, அந்த ஹோல்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தான். அதுபோக இதர துறைகள் மீதும் அதிகாரம் மத்திய அரசு தான் செலுத்துது. அப்ப எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய அப்பர் ஹேண்ட் அப்படின்றது எடுக்கிறாங்க. இந்திய அரசமைப்புடைய கூட்டாட்சி தன்மைகள் என்னென்னு பார்ப்போம். எழுதப்பட்ட அரசமைப்பு, நம்மளுடைய அரசமைப்புன்றது பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிக நீண்ட கையால் எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்ற அந்த பெருமை வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஓகேங்களா? கூட்டாட்சி முறைக்கு எழுதப்பட்ட அரசமைப்பு அப்படின்றது ரொம்ப இன்றியமையாதது. மத்திய அரசும் 28 மாநில அரசாங்கமும் இருக்கு. இதனுடைய அதிகாரங்களையும் பணிகளையும் அரசமைப்பு நமக்கு தெளிவாக வரையறை பண்ணி கொடுத்துருக்கு. இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஆளுங்கெல்லாம் அடிச்சுட்டு செத்துருப்பாங்க. நான் தான் பெருசு, நீ தான் பெருசு, அதில் அடிச்சுட்டே செத்துருப்பாங்க. ஸோ வந்து அதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனைகள்லாம் வரதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பின்னாடி வரும்ட்டு முன்கூட்டியே யோசிச்சு இதெல்லாம் தான் வழி, இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அரசமைப்பில் தெளிவாக எழுதி கொடுத்துட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கையால் எழுதப்பட்ட அந்த அரசமைப்பு அப்படின்றது கூட்டாட்சி முறைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அரசமைப்பின் உயர்ந்த தன்மை, நம்முடைய சட்டத்திலேயே, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திலேயே எது உயர்ந்த சட்டம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசமைப்பு தான். அதை தாண்டி வேற எந்த ஒரு சட்டமுமே உயர்ந்த சட்டமே கிடையாது. அதுதான் அல்டிமேட். ஓகேங்களா? அதுதான் அல்டிமேட். அதை தான் நீ ஃபாலோ பண்ணி இங்கே இருக்கணும் அப்படின்றது தான் அந்த அரசமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுடைய மிக உயர்ந்த சட்ட ஆவணமாக இருக்கு. எந்த ஒரு அரசாங்கமும் அரசமைப்பை மீறி செயல்படக்கூடாது. அது ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்றது, ஒரு பகவத்கீதை மாதிரி, ஒரு குரான் மாதிரி, ஒரு பைபிள் மாதிரி. அதுதான் கைடன்ஸ்.
அதை கைடன்ஸாக எடுத்துக்கிட்டு தான் எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் சரி, அது காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, பிஜேபி அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இல்லை நாளைக்கு வேற ஒரு கட்சி அரசாங்கத்தில் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உட்காந்து ஓட்ட போகிறவங்க தான். ஒரு கார் இருக்குது, அந்த காரில் வந்து உட்காந்து ஓட்டுறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகள். அவங்களுக்கான அந்த பதவிக்காலம் அப்படின்றது 5 வருஷம் தான். அப்போ டிரைவ் இப்படி தான் நீ பண்ணணும், இந்த வழியாக தான் போகணும், இப்படி தான் நீ ரைட் எடுக்கணும், ரைட் எடுக்கும்போது இப்படி சிக்னல் காட்டணும், காட்டிட்டு தான் போகணும், உன் சௌரியத்துக்கு வந்து அப்படியே திருப்பி வளைச்சு போய் ஆக்சிடென்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த கைடன்ஸ் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசமைப்பு. அதை யாரும் எந்த ஒரு அரசாங்கமும் மீறக்கூடாது. அப்படி மீறிச்சு அப்படின்னா அப்போ யார்கிட்ட அந்த ரைட்ஸ் இருக்கு, நீ தப்பு பண்ற அப்படின்ட்டு மண்டையில கொட்டக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட அரசமைப்பு வழங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்திட்ட அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கு. அதிகார பகிர்வு. மத்திய மாநில அரசாங்களுக்கு இடையான அதிகார பகிர்வு கூட்டாட்சி முறையின் அடிப்படை தன்மை. நம் நாட்டில் 3 பட்டியல் மூலமாக அதிகாரம் பகிர்வு செய்யப்படுகிறது. முன்னாடியே பார்த்துட்டோம். அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காலையும் ஃபெடரலிசம் தான், அதுதான் உலகத்திலேயே முதல்ல வந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 பட்டியல்லாம் கிடையாது, ஒரே பட்டியல் தான். ஓகேங்களா, ஒரே பட்டியல் தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்டியல் மூலமாக தான் அந்த கூட்டாட்சி முறை அப்படின்றத ஃபாலோ பண்ணுறாங்க. மத்திய இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒன்று, இதுக்கு ஸ்டேட்டுக்கு ஒன்று அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. கூட்டாட்சியோட ஒரு தத்துவமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரவை நாடாளுமன்றம் அப்படின்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா மக்களவை அப்படின்றது மத்திய அரசாங்கத்துடைய அந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்க்கு பவர்ஸ் கொடுக்குது. அப்போ மாநிலத்துக்கு அங்கே என்ன பவர் இருக்குது, மாநிலத்துக்கு என்ன ஹோல்டு இருக்குது அப்படிங்கும்போது தான் மாநிலத்துக்கும் அங்கே அந்த அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் மாநிலங்களவை. இந்த மாநிலங்களவையோட பிரதிநிதிகள் யாரு, அந்தந்த மாநிலத்திலிருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு இருக்கோம்னா தமிழ்நாட்டிலிருந்து 18 மாநிலங்களவை உறுப்பினர்கள் நம்ம அனுப்பியிருக்கோம். இவங்க யாருடைய பிரதிநிதிகள், நம்மளுடைய பிரதிநிதிகள், நம்ம தமிழ்நாட்டுடைய பிரதிநிதிகள். ஓகேங்களா, இவங்களை யார் செலக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எலெக்ட் பண்ணி ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள். அவங்க யாருடைய பிரதிநிதியாக போகிறாங்க, நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பிரதிநிதிகளாக தான் போகிறாங்க. அப்போ அங்கே மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்துக்கான சரியான அந்த அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த மாநிலங்களவை அப்படின்றது. அப்போ மாநிலங்களவை மக்களவை இது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி முறையில் இருக்கக்கூடியது. நெகிழா அரசமைப்பு கூட்டாட்சி முறையுடைய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படக்கூடியது நெகிழா அரசமைப்பு. அது என்ன நெகிழா அரசமைப்பு அப்படின்னா, நெகிழும் அரசமைப்பு அப்படின்ற விஷயத்த கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வந்து இங்கே சட்டத்தை போட்டு அவங்கவுங்க சௌரியத்துக்கு, ஓகேங்களா, மேலே இருக்கவங்க அவங்கவுங்க சௌரியத்துக்கு என்னென்ன சட்டம் போடணுமோ அவங்களுக்கு தோது போடக்கூடிய சட்டத்தை போட்டு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, அரசமைப்பு நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக எப்படி வேணால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி மாற்ற முடியுமா, எந்த ஒரு ஹோல்டுமே இல்லாமல் அவங்க நினச்சா மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா மாற்ற முடியாது. ஆனால் மாற்றவே முடியாதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, மாற்றவும் முடியும். அப்போ எந்தெந்த விஷயத்துக்கு எளிமையாக மாற்ற முடியும், எந்தெந்த விஷயத்துக்கு ரொம்ப ஒரு அறுதி பெரும்பான்மை வித்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரிபாதி மாநிலங்களுடைய சப்போர்ட்டோட எந்தெந்த விஷயங்களை அமல்படுத்த முடியும், அரசமைப்பில் திருத்தம் கொண்டு வர முடியும் அப்படின்ற அந்த விஷயத்தை கொண்டு அதையும் இங்கே சேர்த்துருக்காங்க நம்மளுடைய அரசமைப்பில். அதுதான் நெகிழா அரசமைப்பு, நெகிழும் அரசமைப்பு. கூட்டாட்சி முறைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த நெகிழா அரசமைப்பு அப்படின்றது. ஓகேவா, அரசமைப்பின் கருத்துக்களை மாற்றுவதற்கு அரசியல் சாசன திருத்தச் சட்ட முறையோ அல்லது தனி அமைப்போ உள்ள அரசமைப்புகளுக்கு நெகிழா அரசமைப்பு முறை என்பது பெயர். மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அறுதி பெரும்பான்மையுடன் அரசமைப்பு திருத்தச் சட்டத்தை கொண்டு வர வேண்டும். ஓகேங்களா, அறுதி பெரும்பான்மையோட அரசமைப்பு திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்தாதான் அது செல்லுபடியாகும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் நெகிழா அரசமைப்பு. நமது அரசமைப்பின் 20வது பகுதியில் 360 ஆர்டிகல் 368 வந்து பார்த்தீங்கன்னா அரசமைப்பை மாற்றுவதற்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. மாற்றவே முடியாதுன்னு கிடையாது, மாற்ற முடியும். ஆனால் அதற்கான வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழிமுறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கிட்டத்தட்ட இந்திய நாட்டு மக்களுடைய அனைத்து பிரதிநிதிகளில் உங்களுக்கு 50% மேலே வந்து உங்களுக்கு அதற்கான ஒப்புதல் கிடைச்சா மட்டும்தான் அந்த விஷயத்தை நீங்கள் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ அந்த மாதிரி போகும்போது எல்லாத்துக்கும் அந்த அரசமைப்பு மாற்றம், சட்ட மாற்றம் அப்படின்றது ஏற்புடையதாக இருக்குது அப்படின்றது தான் இங்கே பொருள்படுது. அடுத்து உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் கூட்டாட்சி முறையின் நடுவனாகவும் அரசமைப்பின் பாதுகாவலனாகவும் இருக்கு. அரசமைப்பை விளக்கும் உரிமையை இது பெற்றுள்ளது. நான் சொன்னேன் இல்லைங்களா, மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அளவு மீறி போகும்போது யார்கிட்ட அந்த அதிகாரம் இருக்கு, அந்த அவங்க ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா அது செல்லாது, இது அரசமைப்பு விதிகளுக்கு எதிராக இருக்கு, முரணாக இருக்கு, அடிப்படை கட்டமைப்புக்கே எதிராக இருக்குன்னு சொல்லி அந்த சட்டத்தை கேன்சல் பண்ணக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு, உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு. அதனாலதான் அதை வந்து பார்த்தீங்கன்னா அரசமைப்புடைய பாதுகாவலன் அப்படின்ட்டு நம்ம உச்சநீதிமன்றத்தை சொல்றோம்.
கூட்டாட்சி வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திடம் இருக்கு. அதனால கூட்டாட்சி வழக்கு அப்படின்னா இப்போ மாநிலங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தின வழக்கு அப்படின்னா அது உயர்நீதிமன்றம் விசாரிக்கும். இல்லை அதை தாண்டி மேல்முறையீடு அப்படின்னா அது உச்சநீதிமன்றத்துக்கிட்ட வரும். அப்போ இந்த கூட்டாட்சி வழக்கு அப்படின்றதுனா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான பிரச்சனை கிடையாது, மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்குமான பிரச்சனை. இல்லை மாநிலங்களுக்கும் இப்போ தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா, இல்லை கர்நாடகாவுக்கு தமிழ்நாடு ஆந்திரா இந்த 3 பேத்துக்கு இன்டர்ஸ்டேட்ஸ் பிரச்சனை அப்படின்னா அவங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அது கூட்டாட்சி வழக்காக கருதப்படும். அப்போ அது உச்சநீதிமன்றத்துக்கிட்ட போகும். இப்போ தமிழ்நாடுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை, மத்திய அரசுக்கும் பிரச்சனைனா அப்போ அது ஒரு கூட்டாட்சி வழக்காக கருதப்பட்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கிட்ட கொண்டு போய் அந்த கேஸை வந்து வாதாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அதை யார் தீர்த்து வைப்பாங்கன்னா உச்சநீதிமன்றம் தான் அந்த பிரச்சனை எல்லாமே தீர்த்து வைக்கும். இந்திய நிலப்பரப்பு, அதாவது இந்திய நிலப்பரப்பு அப்படின்றது வேற, இந்திய ஒன்றியம் அப்படின்றது வேற. ஓகேங்களா? அது என்ன இந்திய ஒன்றியம் இந்திய நிலப்பரப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய ஒன்றியம் அப்படின்றது நம்மளுடைய கூட்டாட்சி முறையில் இருக்கக்கூடிய 28 மாநில அரசாங்கத்தையும் மத்திய அரசாங்கத்தையும் குறிக்கக்கூடியதுதான் இந்த இந்திய ஒன்றியம். நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இந்த டிஎம்கே கவர்மெண்ட் 2021 வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றியம் அப்படின்ற வார்த்தையை வந்து பிரயோகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தது மத்திய அரசு அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இந்த 28 மாநில அரசாங்கத்தையும் மத்திய அரசாங்கத்தையும் சேர்த்து ஒன்னா குறிக்கக்கூடிய வார்த்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திய ஒன்றியம் அப்படின்ற சொல்பதம். இதற்கும் இந்திய நிலப்பரப்புக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இதை தாண்டியும் இந்திய நிலப்பரப்பு அப்படின்றது இருக்கு. 28 மாநிலத்தோட முடிஞ்சுதா இந்தியாவுடைய நிலப்பரப்பு? கிடையாது. யூனியன் பிரதேசங்கள் இருக்கு, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. அதெல்லாம் சேர்ந்துதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நிலப்பரப்பு அப்படின்றது. ஓகேங்களா? இந்திய நிலப்பரப்பு அப்படின்னா உங்களுக்கு மாநிலம், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கங்களுடைய பகுதி, மத்திய அரசாங்கத்தோட பகுதி, அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிலப்பரப்பு, இது எல்லாம் சேர்த்து தான் இந்திய நிலப்பரப்பு. இந்திய ஒன்றியம் அப்படின்றது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இது சேர்ந்தது தான் இந்திய ஒன்றியம் அப்படின்றது. ஓகேவா? இந்திய அரசாங்கத்துடைய ஒற்றையாட்சி தன்மைகள் என்னென்னு பார்ப்போம். அமெரிக்கா கூட்டாட்சி முறையிலேருந்து இந்தியா வந்து ரொம்பவே வேறுபடுது. இந்தியா அமெரிக்காவில் தான் உலகத்திலேயே முதல் முறை கூட்டாட்சி முறை அப்படின்றது வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். நம்ம ஒரு கூட்டாட்சி முறை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடு அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் கூட்டாட்சி முறை முழுமையாக ஃபாலோ பண்ணுறோமான்னு கேட்டோன்னா கிடையாது. ஏன்னா நம்மளுடைய ஒற்றையாட்சி முறையும் வந்து இந்தியாவுடைய கூட்டாட்சி முறையில் கலந்துருக்கு. அப்போ அந்த ஒற்றையாட்சி என்னென்ன விஷயத்தில் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, தேசிய அரசமைப்பே மாநிலங்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது. மாநிலங்களுக்கென்று தனி அரசமைப்பு அப்படின்றது கிடையாது. நம்மளுடைய இந்திய அரசமைப்பு இருக்கு இல்லைங்களா, அதுதான் இந்தியாவுடைய எந்த எல்லைக்கும் சந்து பொந்து இந்து இடுக்குன்ட்டு எங்கே இது பண்ணோம்னாலும் நம்மளோட இந்திய அரசமைப்பு சட்டம் தான் உச்சபட்ச சட்டம். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு இடத்த பகுதியில் இருக்கோம், அப்போ வந்து நம்ம வந்து அந்த இந்திய அரசமைப்பு வந்து நமக்கு செல்லுபடி ஆகாது. நமக்குன்னு ஒரு அரசமைப்பு நம்ம மாநிலத்துடைய அரசமைப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? இந்திய அரசமைப்பு தான் இந்தியாவுடைய அனைத்து பகுதிகளுக்குமே செல்லுபடியாகும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை அரசமைப்பு, ஒற்றையாட்சியுடைய தன்மையாக கருதப்படுது. அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்குன்னு தனியாக அரசமைப்பு இருக்குது. அதனால தான் அது ஒரு முழுமையான கூட்டாட்சி முறை நாடுன்னு நம்ம சொல்கிறோம். அமெரிக்காவை இந்தியாவை முழுமையான கூட்டாட்சி முறை நாடு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான காரணங்கள் தான் இந்த எல்லாமே. ஒற்றை குடியுரிமை அப்படின்றது இந்தியாவுக்கான குடியுரிமை தான் நம்ம கொடுக்குறோம். ஒரு மாநிலத்துக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் குடியுரிமை அப்படின்றது வழங்கப்படுவதில்லை. அது ஒரு ஒற்றையாட்சி அம்சங்கள். அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. தேசிய குடியுரிமை, மாகாணங்கள் குடியுரிமை அப்படின்னு, மாநில குடியுரிமை அப்படின்ட்டு 2 குடியுரிமைகள் வழங்கப்படும். நெகிழும் அரசமைப்பு, நம்ம நெகிழா அரசமைப்பு கூட்டாட்சி முறையுடைய விஷயமா நம்ம பார்த்திருப்போம். நெகிழும் அரசமைப்பு அப்படின்றது ஒற்றையாட்சியுடைய ஒரு தன்மை. சாதாரண சட்டத்தின் மூலம் ஒரு சில சட்டங்களை அரசமைப்பு இதை வந்து திருத்தம் செய்யலாம் அப்படின்ற விஷயத்தையும் கொடுத்துருக்கு. எல்லாத்துக்குமே நம்ம அறுதி பெரும்பான்மைன்றது போகணுன்றது இல்லை. ஒரு சில விஷயங்களை வந்து சாதாரண பெரும்பான்மை மூலமே நீங்கள் அந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தை செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து ஒற்றையாட்சியுடைய அம்சமாக பார்க்கப்படுது. நெகிழும் அரசமைப்பில் ஒற்றையாட்சியுடைய அம்சமாக பார்க்கப்படுது. மாநிலங்களுக்கு வாழ்வுரிமை கிடையாது. அது என்ன வாழ்வுரிமை அப்படின்னா, இந்தியா அப்படின்றது இந்தியா தான். இந்தியாவை நம்ம கொலாப்ஸ் பண்ண முடியாது. இந்தியாவுடைய எல்லை பகுதியோ இந்தியாவுடைய அந்த நில வரைபடத்தை நம்ம கூட்டவோ குறைக்கவோ முடியாது. கூட்ட முடியும். நாளைக்கு நம்ம ஒரு பகுதியை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறோம், போர் செய்கிறோம், அதை அந்த பகுதியை இந்தியாவுடைய இணைக்கிறோம் அப்படின்னா அந்த வரலாறுலாம் இருக்குது. நம்ம பாண்டிச்சேரியை சேர்த்துருக்கோம், சிக்கிமை சேர்த்துருக்கோம், அந்த மாதிரி நிறைய பகுதிகள் நம்ம சேர்த்துருக்கோம். அப்போ இந்தியாவுடைய நிலப்பரப்பு அப்படின்றது கூட்ட முடியும், ஆனால் குறைக்க முடியாது. ஆனால் கூட்டினாலும் அது இந்தியா தான், இந்தியான்ற பேர் மாறாது. ஆனால் மாநிலங்களுக்கு அப்படியான்னு கேட்டிங்கன்னா மாநிலங்களுக்கு அப்படியானது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மதராஸ் மாகாணத்துலேருந்து ஆந்திரா பிரிஞ்சது. அப்போ என்ன ஆகுது, ஆந்திரா அப்படின்றது ஒரு தனி பெயர் எடுத்து அது ஒரு மாநிலமாக உருவாகுது. அதற்கப்புறம் அந்த ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா அப்படின்றது உருவாகுது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்துடைய நிலப்பரப்பு அப்படின்றது குறையுது. புதுசாக ஒரு மாநிலம் அப்படின்றது பிறப்பெடுக்குது. அந்த புதுசாக மாநிலம் பிறப்பெடுக்குதுன்னா அதற்கு ஒரு பெயர், அந்த மாநிலத்திற்கென்று ஒரு பெயர் வைக்கப்படுது. அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மாநிலத்துடைய அந்த நில எல்லை அப்படின்றது காலத்துக்கும் அதே தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது.
அது எப்போ வேணால் மாறுதலுக்கு உட்பட்டது, அதனுடைய பெயரும் வந்து மாறுதலுக்கு உட்பட்டது. அதனால தான் மாநிலங்களுக்கு வாழ்வுரிமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்தை இன்னொரு மாநிலத்தை வந்து உருவாக்குறது, மாநிலத்தோட எல்லையை வந்து மற்ற மாநிலத்தோடய சேர்த்து கொடுக்கறது, இல்லை புதுசாக ஒரு மாநிலத்தை கிரியேட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாதாரண சட்டத்தின் மூலமாகவே நாடாளுமன்றம் செய்ய முடியும். ஓகேவா? அப்போ இதற்கான ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் சம்பந்தப்பட்ட மாநிலத்திற்கு ஒரு தகவலை சொல்லுவார். இந்த மாதிரி வந்து பண்ண போகிறோம்ப்பா, ஆர்டிகல் அண்டர் ஆர்டிகல் 3(4) கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தை மாற்றவும் புதிய மாநிலத்தை உருவாக்கவும் முடியும். அந்த விஷயத்தை யார் இனிஷியேட் செய்வாங்க பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் சொல்லுவார். என்னன்னு சொல்லுவார்? மாநிலத்திற்கு ஒரு தகவல் சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குறவங்க மாநிலத்திலேருந்து ஒரு சில குறிப்பிட்ட நிலப்பரப்பை பிரித்து ஒரு புதிய மாநிலம் அப்படின்றது உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த மாநிலத்துடைய பெயரை மாத்திரம் அப்படின்றதையும் சொல்லுவார். அது என்ன விஷயமோ அதை சார்ந்து குடியரசுத் தலைவர் அந்த தகவலை அனுப்புவார். அப்போ மாநில சட்டமன்றம் கூடி அவங்களுடைய கருத்தை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. இல்லை பேரை மாற்றாதீங்க, இப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு மாநில அரசு சொல்லலாம், சம்மந்தப்பட்ட மாநில அரசு சொல்லலாம், சட்டமன்றம் சொல்லலாம். ஆனால் அதை குடியரசுத் தலைவர் ஏற்கலாம், ஏற்காமலும் போகலாம். அது வந்து குடியரசுத் தலைவருடைய ரைட்ஸ். அதில் யாரும் எதுவுமே செய்ய முடியாது. ஓகேவா? சாதாரண சட்ட முன்வரைவு மக்களவையிலோ மாநிலங்களவையோ குடியரசுத் தலைவரின் பரிந்துரையின்படி அறிமுகப்படுத்தப்படும், அறுதி பெரும்பான்மை ஆதரவுடன் நிறைவேற்றப்படும். கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை கூட்டாட்சியோட ஒரு அம்சமாக தான் நம்ம மாநிலங்களவை நம்ம பார்க்குறோம். கூட்டாட்சியோட அம்சமாக தான் நம்ம மாநிலங்களவை பார்க்குறோம். அது என்ன கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை அப்படின்னா, மாநிலங்களவை மாநிலங்களுடைய பிரதிநிதிகளாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த மாநிலங்களவையில் அந்த பிரதிநிதித்துவம் அப்படின்றது ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, அன்ஈக்குவாலிட்டியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தமிழ்நாட்டுக்கு 31 மாநிலங்களவை உறுப்பினர்கள் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா, எல்லா ஸ்டேட்லேருந்து இந்த 18 உறுப்பினர்கள் தான் போகிறாங்களா மாநிலங்களவைக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. யூபியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 31 பேர் போகிறாங்க. 31 மாநிலங்களவை உறுப்பினர்கள் யூபியிலேருந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து போகிறாங்க. சிக்கிம் வந்து பார்த்தீங்கன்னா நாகாலாந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பினர்கள் தான் மாநிலங்களவைக்கு போவாங்க நாகாலாந்துலேருந்து. அப்போ இங்கே ஈக்குவாலிட்டி இருக்கா மாநிலங்களவையில்? அந்தந்த மாநிலத்துக்கு அவங்கள பிரதிநிதித்துவப்படுத்தப்படக்கூடிய அந்த உறுப்பினர்கள் ஈக்குவலாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை அமைப்பு அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அப்போ கூட்டாட்சிக்கு எதிராக இல்லாமல் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு மாநிலங்களவை அமையணும் அப்படின்னா அது எப்படி அமையணும்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மாதிரி. இப்போ அமெரிக்காவில் 50 மாகாணங்கள் இருக்குது அப்படின்னா, மாகாணத்துக்கு 2 பேர் வீதம் வந்து 100 உறுப்பினர்கள் செனட் சபைக்கு போவாங்க. ஓகேங்களா? இங்கே மாகாணங்கள், ஒரு மாகாணம் பெருசாக இருக்கலாம், கலிஃபோர்னியா பெருசாக இருக்கலாம், இன்னொரு மாகாணம் சின்னதாக இருக்கலாம். ஆனால் பெருசோ சின்னதோ ஒரு மாகாணத்துக்கு 2 பேர் அப்படின்ற மாதிரி தேர்ந்தெடுத்து அங்கே செனட் சபைக்கு அனுப்புவாங்க. ஆனால் இங்கே அப்படியா கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாதிரி தான் மாநிலங்களவைக்கு அந்தந்த மாநிலம் உறுப்பினர்களை அனுப்ப முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 3 முக்கிய தளங்களில் மாநில உரிமைகளுக்கு எதிராக மாநிலங்களவை செயல்படுகிறது. என்னென்ன இதுலன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு அந்த இது வந்து அனுப்புறது தான், அந்த கேண்டிடேட்ஸ் அனுப்புறது தான். அதே மாதிரி பாரம்பரிய கூட்டாட்சி ஆகிய நாடு அமெரிக்காவில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 2 இடம் அப்படின்றது கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, அரசமைப்புடைய ஆர்டிகல் 249 படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும். தேசிய நலன் கருதி மாநிலங்களவை மாற்றத்தை செய்யலாம். அப்போ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஓகே தானே, மாநிலங்களவைகிட்ட தானே இந்த பவர் இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். பட் இன்டைரக்டாக வந்து இது என்ன ஆகுது ப்ளே பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை தான் அது முடிவு பண்ணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது. இப்போ பிஜேபியோட மாநிலத்தில் ஆளக்கூடிய அரசுகள் வந்து எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு வச்சுங்க. பெரும்பாலான மாநிலத்தில், இப்போ தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற எல்லா மாநிலத்திலையும் வந்து பிஜேபி அரசாங்கம் தான் மாநில அரசாங்கமாக இருக்குது. அப்போ அவங்களுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை தான் மாநிலங்களவையில் அதிகமாக இருக்கும். கரெக்டாக? அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா, அது தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனையான விஷயமா இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய வெறும் 18 உறுப்பினர்களால் அதை தடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா தடுக்க முடியாது. அப்போ மெஜாரிட்டி அப்படின்றது அவங்க சைடில் இருக்குது. அதை அவங்க நிறைவேற்றினாங்கன்னா மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு துறையை, இப்போ கல்வித்துறையை வந்து தூக்கி பொதுப்பட்டியலில் போட்ட மாதிரி வேறு ஏதாவது துறைகளும் தூக்கி மாற்ற முடியும். அப்போ மாநிலத்துடைய அந்த சுயாட்சி உரிமை அப்படின்றது பறிக்கப்படக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக வருது. ஓகேவா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 249 உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும். தேசிய நலன் கருதி மாநிலங்களவை மாற்றத்தை செய்யலாம்னு சொல்கிறாங்க. தேசிய நலன் கருதி செஞ்சாங்கன்னா ஓகே, இல்லை வந்து அவங்களுடைய தனிப்பட்ட நலன் கருதி ஏதோ செஞ்சாங்க அப்படின்னா இது வந்து ஒரு அகைன்ஸ்டாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தான் வந்து இது கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம்.
இந்த மாதிரி விஷயத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா வருகை தந்த உறுப்பினர்கள்ல மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா போதும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த உறுப்பினர்கள பெரும்பான்மை ஆதரவு இருந்துச்சுன்னா மாநிலங்களவை ஒரு தீர்மானத்தை இயற்றினால் மாநில அதிகாரத்தை மத்திய பட்டியலுக்கு ஒரு காலத்திற்கு மாற்றலாம். தேவைப்பட்டால் மீண்டும் மீண்டும் மாற்றத்தை நீட்டிக்கலாம். சரிங்களா? அந்த மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய துறையை மத்திய பட்டியலுக்கு நம்பர் 1 பட்டியலுக்கு மாத்திர முடியும். அடுத்து ஆர்டிகல் 312 அகில இந்திய பணி. ஓகேங்களா? இந்த அனைத்து அகில இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரத்தை மாநிலங்களவை பெற்றிருக்கிறது. மாநிலங்களவை பெற்றிருக்கு அப்படின்னாலும் அதோடைய அந்த அதிகாரிகளை செலக்ட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம். ஓகேங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அப்படின்ற போஸ்டிங்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து அவங்க அப்பாயின்ட் பண்றதுனால தான் மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரிகளை தான் அவங்க வராங்க. எந்த ஒரு ஸ்டேட்ல இருந்தாலும் அவங்க மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரிகளா செயல்படுறாங்க. அப்படிங்கும்போது அது வந்து யாருடைய ஆதிக்கத்தை வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்க வைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கு தான் இந்த அப்பர் ஹேண்டை எடுக்க வைக்குது. அதனால இந்திய பணியை உருவாக்கும் அதிகாரத்தை மாநிலங்களவை பெற்றிருப்பதை பல மாநிலங்கள் எதிர்க்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? மாநிலங்களவை இருக்கிறது ஓகே தான், ஆனால் இந்த பிரச்சனைகள் வரதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்இக்வாலிட்டி தான். அந்த பிரதிநிதித்துவம் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய 28 மாநிலங்களா, ஓகே மாநிலத்துக்கு ஒரு 5 பேர் இல்லை மாநிலத்துக்கு 10 பேர் வாங்கப்பா அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த பிரச்சனை அப்படின்றது இருக்காது. ஆனால் இங்கே அந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை ஏற்றத்தாழ்வு மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை எல்லாமே வருது. சமமற்ற அதிகார பகிர்வு கொடுத்துருக்க அரசமைப்பு, ஆனால் அது சமமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது சமமாக இருக்கிறது இல்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வலுவான மத்திய அரசாகவும் வலுவில்லாத மாநில அரசாகவும் இருக்குது. நம்ம ஸ்டேட்டை வச்சுட்டு முடியுமே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டையும் பார்க்கக்கூடாது. ஒரு சில ஸ்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த எக்கனாமிக்கலாகவே ரொம்ப புவராக இருப்பாங்க. அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை விட அதிக அதிகாரங்களை கையில் வச்சிருக்கு. முக்கியமான அதிகாரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசிடம் தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த முக்கியமான துறை அப்படின்றது இராணுவம் அப்படின்றது பாதுகாப்பு அப்படின்னு நம்ம சொல்ல வரலாம். அது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிறது ஓகே தான். இந்த தொழில் வளம் சார்ந்த துறைகள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கங்கள் மத்திய அரசாங்கத்துடைய அந்த நிதி வருவாயை எதிர்பார்த்து அவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது கிரியேட் ஆகுது. புரியுதுங்களா? அப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வலுவான மத்திய அரசையும் வலுவில்லாத மாநில அரசையும் உருவாக்குறதுக்கான ஒரு காரணமாக கருதப்படுது. நிதி ஆதாரத்திற்கு மத்திய அரசையே மாநிலங்கள் சார்ந்துள்ளன. பொதுப்பட்டியல் அதிகாரங்களில் மத்திய அரசு சொல்வதை மாநில அரசாங்கங்கள் கேட்க வேண்டிய நிலை அப்படின்றது இருக்கு. பட்டியலில் இல்லாத அந்த 3 பட்டியலுமே இல்லை, மத்திய பட்டியலில் இல்லை, மாநில பட்டியலில் இல்லை, பொது பட்டியலுமே இல்லை. அப்படிங்கும்போது அப்போ இந்த பட்டியலில் இல்லாத அதிகாரங்கள் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மத்திய அரசாங்கத்தில் தான் இருக்கு. ஆனால் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதர அதிகாரங்கள் அப்படின்றது மாநிலத்துக்கிட்ட தான் இருக்கும். ஓகேங்களா? அந்தந்த ஸ்டேட்ஸ் கிட்ட தான் இருக்கும். அவசர காலங்கள். இந்த அவசர காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதோடைய பவரேன்றது சுத்தமாக இல்லாமல் போயிடும். ஏன் அப்படின்னா அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்றது அமல்படுத்தப்பட்டுரும். ஓகேங்களா? அப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துருச்சுனாவே அங்கே இருக்கக்கூடிய கரெக்டாக ரன்னிங்கில் இருக்கக்கூடிய அந்த மாநில அரசு மொத்தமாக செயலிழந்து விடும். அவங்களுக்கு எந்த ஒரு பவருமே இல்லாமல் போயிடும். இதை தப்பாக யூஸ் பண்ண இதெல்லாம் இருக்குது. அதுதான் வந்து பொம்மை கேஸில் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்து அந்த மாதிரி கலச்ச அரசை வந்து அந்த விஷயத்தை வந்து நீங்கள் தப்பாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்கன்ட்டு சொல்லி திருப்பி அந்த பொம்மை அரசை வந்து பதவிக்கு கொண்டு வந்தாங்க. அரசமைப்பின் 18வது பகுதியில் உறுப்புகள் 352 முதல் 360 வரை 3 விதமான அவசர காலங்கள் இருக்கு. ஒன்று 352 தேசிய அவசர நிலை, இன்னொன்று 356, இன்னொன்று 360 நிதி நெருக்கடி நிலை. ஓகேங்களா? இதில் மாநிலத்து மேலே எந்த ஆர்டிகல் அப்ளை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 356 ஆர்டிகல் 356 தான் அப்ளை பண்ணுவாங்க. எதனால் அப்ளை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநில அரசு வந்து அரசியல் சாசன அமைப்பு பிரகாரம் நடக்கலை, அந்த மாநில அரசு சீரழிஞ்சு போச்சு. அப்படிங்கும்போது ஆளுநர் ஒரு அறிக்கை மூலமாக அது குடியரசுத் தலைவருக்கு தெரிவிப்பார். குடியரசுத் தலைவர் ஓகே அங்கே வந்து ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துங்கன்னு சொன்னாங்கன்னா உடனே என்னாகும்? குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்றது அமல்படுத்தப்படும். குடியரசுத் தலைவருடைய பிரதிநிதியாக ஆளுநர் அந்த மாநிலத்துடைய விஷயத்தை வந்து கண்காணிப்பார். ஓகேங்களா? இந்த ஆர்டிகல் 352 அப்படின்றது எந்தெந்த மாதிரி காலத்தில் வந்து அமல்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா போர் நடக்குது, இல்லை அந்நிய ஆக்கிரமிப்பு, இல்லை ஆயுதமேந்திய கிளர்ச்சி அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் வந்துச்சு அப்படின்னா தேசிய நெருக்கடி நிலை ஆர்டிகல் 352 குடியரசுத் தலைவர் அமல்படுத்துவார். ஆர்டிகல் 356 எந்த ஒரு மாநிலத்திலும் அரசியல் சாசன அமைப்பு முறை பாழ்படுத்தப்பட்டால் மாநில அரசை நீக்கிவிட்டு அவசர காலத்தை குடியரசுத் தலைவர் கொண்டு வரலாம். ஆர்டிகல் 360 நாட்டின் நிதி நிலைமை மோசமடைந்தால்
குடியரசுத் தலைவர் நிதி அவசர காலத்தை பிறப்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அவசர காலம் பிறப்பிக்கப்படுதுன்னா எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேலரி அப்படின்றது குறைக்கப்படும். அது யாராக இருந்தாலும் எல்லாத்துக்குமே குறைப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்தியாவில் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஆர்டிகல் 360 சுதந்திர இந்தியாவில் ஒரு டைம் கூட இது வரைக்கும் அப்ளை பண்ணதே கிடையாது. ஆனால் ஆர்டிகல் 356 அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா நிறைய டைம் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஈவன் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா 4 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்றது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி அவசர காலத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டாட்சி முறை அப்படின்றது ரத்தாயிடும். அப்போ மாநிலத்துக்கு அதிகாரமே கிடையாதுல்ல. மாநிலத்துக்கு அதிகாரம் இருந்துச்சுன்னா தான் மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்குது, மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குன்னா தான் அது ஒரு கூட்டாட்சி முறை. இப்போ இந்த அவசர காலத்தில் அவங்களுடைய பவரே கேன்சல் ஆகிடுது அப்படிங்கும்போது அது கூட்டாட்சி முறைன்றதே இல்லாமல் போயிடுது. அப்போ இந்த கூட்டாட்சி முறை ரத்து செய்யப்பட்டு ஒற்றையாட்சி முறை அப்படின்றது அந்த டைமில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருங்கிணைந்த நீதித்துறை. என்ன ஒருங்கிணைந்த நீதித்துறை? உச்சநீதிமன்றம் தான் ஹையஸ்ட். அதை தாண்டி எந்த ஒரு கேஸையும் நீங்கள் மேல்முறையீடு பண்ண முடியாது. அதிகபட்சம் நீங்கள் கீழ் நீதிமன்றங்கள்லேருந்து வரீங்க, மாவட்ட நீதிமன்றத்துக்கு மேல்முறை, அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு வரீங்க. இல்லை அங்கேயும் நமக்கு சாதகமான தீர்ப்பு வரலைன்னா தூக்கிட்டு போய் நம்ம உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணலாம். அங்கேயும் நமக்கு சாதகமான தீர்ப்பு வரலன்ட்டு அந்த கேஸை தூக்கிட்டு போய் வேற ஏதாவது பக்கம் மேல்முறையீடு பண்ண முடியுமா? முடியாது. முடிஞ்சு, அங்கேயோட முடிஞ்சு. அதுதான் அல்டிமேட் ஒரு உங்களுக்கு வந்து தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அதை தாண்டி இந்தியாவில் நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கும் போய் உங்களுடைய கேஸை வந்து கொண்டு போக முடியாது. அப்போ உச்சபட்ச அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட இருக்கு. நீதித்துறையை சார்ந்து உச்ச அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு. அதுக்கு கீழே தான் உயர் நீதிமன்றம், அதற்கு கீழே தான் கீழே நீதிமன்றங்கள் அப்படின்றது இருக்கு. அப்போ இது ஒரு படிநிலை அமைப்பு. ஃபர்ஸ்ட் ரேங்க்ல உச்ச நீதிமன்றம், செகண்ட் ரேங்க்ல உயர் நீதிமன்றம், அதற்கப்புறம் மாவட்ட நீதிமன்றங்கள், துணை நீதிமன்றங்கள், குடும்ப நல நீதிமன்றங்கள் அப்படின்ட்டு அந்த படிநிலை அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? நம்முடைய நீதித்துறை அப்படின்றது படிநிலை அமைப்பு கொண்டது. ஆனால் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீதித்துறையிலையும் வந்து கூட்டாட்சி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே என்ன கூட்டாட்சியை ஃபாலோ பண்ணுறாங்க நீதித்துறையில்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே மத்திய சட்டம், மாநில சட்டம் அப்படின்ட்டு 2 சட்டங்கள் இருக்கு. நம்மள மாதிரி ஒரே சட்டம் தான் அரசமைப்பு, ஒரே அரசமைப்பு தான் அப்படின்ற மாதிரி கிடையாது. நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்கே வந்து மேலே வேற கீழே, அதாவது ஸ்டேட்டுக்கு வேற சென்ட்ரலுக்கு வேற அப்படின்ற மாதிரி 2 சட்டங்கள் இருக்கு. இப்போ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மாநில சட்டத்தை மீறி ஒருத்தர் செஞ்சிருக்காரு, மாநில அரசமைப்புக்கு மீறி ஒருத்தர் செஞ்சிருக்காருன்னா அந்த கேஸு எங்கே இது பண்ணுவாங்க, பேசி அந்த வழக்கை வாதாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தில் தான் வழக்காடுவாங்க. ஓகேங்களா? இதுவே மத்திய அரசமைப்பை மீறி ஒருத்தர் ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காருன்னா அப்போ அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் அப்படின்ற மாதிரி போகும். ஓகேங்களா? எல்லாத்தையும் வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான் அப்படின்றது கிடையாது. அதனால தான் அங்கே கூட்டாட்சி முறை நீதித்துறையிலையும் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியாவில் நீதித்துறையில் கூட்டாட்சி முறை ஃபாலோ பண்ணக்கூடியது இல்லை, ஒற்றையாட்சி முறை தான் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. புரிஞ்சுதுங்களா? தேர்தல் ஆணையம். இந்த தேர்தல் ஆணைய விஷயத்திலையும் இந்தியா ஃபாலோ பண்ணக்கூடியது ஒற்றையாட்சி முறையை தான், கூட்டாட்சி முறையே கிடையாது. அது என்ன ஒற்றையாட்சி முறையை இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மத்தியில் தேர்தல் நடத்துறதா இருந்தாலும் அது இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். மாநிலத்தில் தேர்தல் நடத்துறதா இருந்தாலும் அது இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். ஓகேங்களா? மாநிலத்திற்கென்று ஒரு தேர்தல் ஆணையம் இருந்தாலும் அது மாநிலத்திற்கான தேர்தலை நடத்தாது. உள்ளாட்சி அரசாங்கத்திற்கான இந்த நகராட்சி, பஞ்சாயத்து இந்த மாதிரி தேர்தலை மட்டும்தான் மாநில தேர்தல் ஆணையம் நடத்தும். மாநில சட்டமன்றத்திற்கான தேர்தல் அப்படின்றது இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். ஓகேங்களா? பார்லிமெண்ட் எலெக்ஷன்னாலும் இந்திய தேர்தல் ஆணையம் தான், குடியரசுத் தலைவருடைய தேர்தல்னாலும் இந்திய தேர்தல் ஆணையம் தான், மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தல்னாலும் இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். ஓகேங்களா? அப்போ மாநில தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒரே தேர்தல் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளாட்சி அரசாங்கங்களுக்கான அந்த தேர்தல் தான். இதுவே வந்து அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ கூட்டாட்சி நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய தேர்தல் தேசிய தேர்தலை மட்டுமே நடத்தும். ஓகேங்களா? அங்கே வந்து மாநில தேர்தலை நடத்துறதுக்கு இன்னொரு தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம் இருக்கும். அதற்கு அந்த பவர் அப்படின்றது இருக்கு. ஆனால் இந்தியாவில் அந்த பவர் அப்படின்றது மாநில தேர்தல் ஆணையத்துக்கு வழங்கப்படலை. அப்போ தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும், தேர்தல் முறையை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டாட்சி முறையை ஃபாலோ பண்ணலை, ஒற்றையாட்சி முறை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. மாநில தேர்தல் ஆணையம், சென்னையில் உள்ள மாநில தேர்தல் ஆணையம் கூட்டாட்சி முறையின் அங்கம் இல்லை. அவ்வாணையம் ஆர்டிகல் அமெண்ட்மெண்ட் 73, 74 அரசியல் சாசன திருத்த சட்டங்கள் அடிப்படையில் சுயாட்சி அமைப்புகளுக்கு, பஞ்சாயத்து, நகராட்சி அமைப்புகளுக்கு தேர்தலை நடத்துறது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் பாடி தான், சுயாட்சி அமைப்பு தான். ஆனால் இது ஒரு கூட்டாட்சி முறைய அங்கம் கிடையாது. ஒருங்கிணைந்த தணிக்கை அதிகாரி இருக்கார் இல்லைங்களா, சிஏஜி எனப்படும் தலைமை கணக்கு தணிக்கையாளர் அரசமைப்பின் ஆர்டிகல் 148 உறுப்பின்படி தேசிய மற்றும் மாநில அளவிலான தணிக்கை அதிகாரத்தை பெற்றுள்ளார். மாநிலத்துக்கு அப்படின்ட்டு ஒரு தனியான தணிக்கை அமைப்பு அப்படின்றது கிடையாது. சென்ட்ரலில் என்னவோ அதுதான் இங்கே ஸ்டேட்டுக்கும். எந்த ஆர்டிகல் அடிப்படையில் வந்து அவர் நியமிக்கப்படுறாரு? தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஆர்டிகல் 148 பிரகாரம். ஸோ அப்போ இந்த 10 விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு முழுமையான கூட்டாட்சி நாடு அல்ல, கூட்டாட்சி முறை தத்துவத்தை பின்பற்றக்கூடிய நாடு அல்ல அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஏன்னா இது எல்லாமே ஒற்றையாட்சி முறையுடைய அம்சங்கள். மத்திய மாநில அதிகார பகிர்வு. எந்தெந்த விஷயத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் அதிகார பகிர்வு எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற அதிகார பகிர்வு, ஆட்சித்துறை அதிகார பகிர்வு, நிதி அதிகார பகிர்வு.
இந்த நிதி அதிகார பகிர்வு அப்படின்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டி அப்படின்றது இப்போ எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருளுக்கு 5% இருக்குன்னு வைங்க. அந்த 5%ல் பாதிக்கு பாதி 2.5% அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, 2.5% அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ ஒரு பொருளை விற்கும் போது 5% டேக்ஸ் வாங்குறாங்கன்னா அந்த 5ல் பாதி 2.5% உடனடியாக வந்து மாநில அரசுக்கு அந்த வரி போய் சேர்ந்துருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மொத்தமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போகும். அங்கேருந்து தான் அவங்க பிரித்து மாநிலத்துக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிகார பகிர்வுலையும் வந்து அந்த வித்தியாசம் அப்படின்றது இருக்குது. நிதி அதிகார பகிர்வு மத்திய அரசு கிட்ட தான் அந்த பவர் அப்படின்றது ஓங்கி இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு வரி வசூல் பண்ணி மத்திய அரசு கிட்ட கொடுத்து திருப்பி அவங்க கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். அது என்னன்றதை பார்ப்போம். ஓகேங்களா? இந்த சட்டமன்ற அதிகார பகிர்வில் இருக்கக்கூடியது என்னென்ன? இந்த சட்டமன்ற அதிகார பகிர்வு அப்படின்றது 2 வகையாக கொடுத்துருக்காங்க. முதல் வகை என்னன்னு பார்த்தோம்னா அதிகார பகிர்வுடைய எல்லை, எந்த லிமிட் வரைக்கும் அந்த மாநில அரசுடைய அந்த அதிகாரம் அப்படின்றது இருக்கு, எந்த லிமிட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய அந்த எல்லை இருக்கு அப்படின்றது. மத்திய அரசாங்கத்தோட அதிகாரம் அப்படின்றது தேசத்துடைய எல்லை முழுவதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு விஷயம் கொண்டு வருது அப்படின்னா இந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்குமே அது செல்லுபடியாகும். ஆனால் மாநில அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்துச்சுன்னா அது அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் மட்டும்தான் செல்லுபடியாகும். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும், கர்நாடகாவுக்கு ஆந்திராவுக்குலாம் செல்லுபடியாகாது. அப்போ மாநில அரசாங்கத்துடைய எல்லை அப்படின்றது இந்த மாநில எல்லை மட்டும்தான். அதை தாண்டி எந்த ஒரு விஷயமும் மற்றவங்க கேட்கணுன்ட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வந்துச்சுன்னா அது எல்லா மாநில அரசும், எல்லா சந்து பந்தும், எல்லா ஊரும், எல்லா மக்களும் கேட்டு தான் ஆகணும். ஸோ அப்போ வந்து இந்தியாவுடைய எல்லைக்குள்ளதை மட்டும்தான் மத்திய அரசாங்கத்துக்கு அந்த இது இருக்கா, பவர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்தியா மட்டும் கிடையாது, அதை தாண்டியும் வந்து பவர் வந்து பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பை தாண்டியும் வந்து இந்தியாவுடைய பவர், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பவர் அப்படின்றது இருக்குது. யார் மேலேன்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகன்கள் மேலே அது செல்லத்தக்கதாகும். ஓகேங்களா? இந்தியாவில் மட்டுமல்ல உலகின் எந்த பகுதியில் வசிக்கும் இந்திய குடிமகன்கள் மற்றும் அவர்கள் சொத்துக்கள் மீதும் அதிகாரம் செலுத்துகிறது யாரு? மத்திய அரசு. அதற்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கக்கூடிய விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 245 உட்பிரிவு 2. 245 என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுக்கான அந்த சட்டம் இயற்றக்கூடிய அந்த அதிகார பகிர்வு அப்படின்றது மட்டும் கொடுத்துருக்கும். அப்போ இந்த உட்பிரிவு 2 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்திற்கு இந்திய நில இது மட்டும் கிடையாது, நிலப்பரப்பில் மட்டும் கிடையாது, அதை தாண்டியும் சட்டங்கள் இயற்றக்கூடிய ஒரு விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் அப்படின்றது மத்திய அரசு கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தின் எந்த பகுதியில் வசிக்கும் இந்திய குடிமகன்கள் மற்றும் அவர்கள் சொத்துக்கள் மீதும் அதிகாரம் செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லுது. இப்போ வெளியில் இருக்காங்க, ஒரு இந்தியன் சிட்டிசன் தான், வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இது பண்ணுற மாதிரி ஒரு தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறாருன்னு வைங்களேன். அப்போ அவர் வெளியே இருக்காரு அப்படின்றதுனால மத்திய அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது இல்லையா? அப்போ நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை ஆர்டிகல் 245 உட்பிரிவு 2 வழங்கியிருக்கு. இது அதுக்கு மட்டும் கிடையாது. ஒரு வரி ஏய்ப்பு செய்கிறாங்க, வெளிநாட்டில் இந்த மாதிரி இப்போ சொத்தை வந்து வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி வரி ஏய்ப்புகள் மூலம் ஏதாவது விஷயம் செய்கிறாங்கன்னா அதையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதற்கான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருப்பது ஆர்டிகல் 245 உட்பிரிவு 2 மூலமாக. மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரத்தை ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகள் மற்றும் பட்டியல் பகுதிகள் மீது பயன்படுத்தும் போது அரசமைப்பே சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கு. ஓகேங்களா? அந்த பட்டியல் பகுதின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இது மேலேயும் சரி, யூனியன் டெரிட்டரிஸ் மேலேயும் சரி, மத்திய அரசாங்கம் டைரெக்டாக அவங்களுடைய சட்டத்தை கொண்டு வரதுக்கு ஒரு சில கண்ட்ரோல்ஸை வந்து அரசமைப்பு கொண்டு வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னா மத்திய அரசு வந்து டைரெக்டாக வந்து செஞ்சிட முடியாது. ஏன் அப்படின்னா அங்கே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா துணைநிலை ஆளுநர் அப்படின்றவங்க இருப்பாங்க, அவங்க மூலமாக தான் அதை செயல்படுத்த முடியும். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் பட்டியல் பகுதிகள் மேலேயும் அதிகார பகிர்வு அப்படின்றது 3 பட்டியல்கள் மூலம் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஒன்றிய பட்டியல், 2வது மாநில பட்டியல். இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுங்க. 3 பட்டியல் நம்ம ஞாபகம் வச்சிருப்போம். முதல் பட்டியல் எது, 2வது பட்டியல் எது, 3வது பட்டியல் எதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். முதல் பட்டியல் என்பது ஒன்றிய பட்டியல், அதாவது மத்திய பட்டியல். 2வது பட்டியல் மாநில பட்டியல். 3வது பட்டியல் பொது பட்டியல். இப்போ இந்த ஒன்றிய பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 துறைகள் இருக்கு. மாநில பட்டியலில் 59 துறைகள் இருக்கு. அது என்னென்ன துறைகள்? சட்டம், ஒழுங்கு, பொது சுகாதாரம், சுயாட்சி அமைப்பு, விவசாயம், வனங்கள். இந்த வனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுப்பட்டியலில் இருக்கும். ஓகேங்களா? வனங்கள் அப்படின்றது மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டுச்சு. மத்திய பட்டியலில் இருக்கக்கூடியது வங்கித்துறை, பாதுகாப்பு, நாணயம், வெளியுறவுத்துறை. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகள். பொதுப்பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா 52 துறைகள் இருக்கும். கல்வி அப்படின்றது மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. திருமணம், குடிமை சட்டம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது மேலே வந்து இந்த துறைகள் மேலே மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டுமே அதிகாரம் செலுத்த முடியும், சட்டங்கள் ஏற்ற முடியும். ஆனால் முரண்பாடுகள் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா மத்திய அரசாங்கத்தோட சட்டம் தான் இறுதி.
இதை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற துறைகள் மீது யாருக்கு அந்த ஹோல்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கு. அதிகார பகிர்வை வழங்குவதில் நமது அரசமைப்பு இந்திய அரசாங்க சட்டம் 1935 ஃபாலோ பண்ணுது. முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, ஒழுங்குமுறை சட்டம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1919, இந்திய அரசாங்க சட்டம் 1935. அப்போ இந்த கூட்டாட்சி முறை தத்துவம் அப்படின்றது ஃபுல்ஃபில் ஆனதே எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935 தான். அப்போ நம்மளுடைய அதிகார பகிர்வு அப்படின்றது எந்த சட்டத்தின் மூலமாக மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935 ஃபாலோ பண்ணி தான். ஒரு இந்த அதிகார பகிர்வு அப்படின்றது ஒரு ஃபிக்ஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, விதிவிலக்கு அப்படின்றது இருக்குது. நம்ம பார்த்தோம் இந்த தேசிய அவசர கால நிலை, அவசர காலங்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஆர்டிகல் 352, ஆர்டிகல் 356. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 356 ஒரு மாநிலத்து மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னாவே அப்போ அந்த அதிகாரம் அப்படின்றது மாநிலத்து அரசுகிட்ட இருந்து பறிக்கப்படுது. இந்த மாதிரி ஒரு சில விதிவிலக்குகளும் இருக்கு. சில சிறப்பு சமயங்களில் மாநில அரசாங்கங்களின் அதிகாரங்கள் நீக்கப்பட்டு மத்திய அரசாங்கம் அதிகாரம் அதிகரிக்கப்படும். தேசிய அவசர காலம், போர், அந்நிய ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி, இந்த மாதிரி டைம்ல குடியரசுத் தலைவர் தேசிய அவசர சட்டத்தை பிரகடனம் செய்வார். நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மாநில பட்டியலில் செலுத்தப்படும். மாநிலங்களுக்கு இடையேயான ஒப்பந்தம். மாநிலங்கள் தங்களுடைய நன்மையை கருதி மத்திய அரசு பொது சட்டத்தை நிறைவேற்ற நாடாளுமன்றம் அச்சட்டத்தை நிறைவேற்றி தரும். 2 ஸ்டேட் இருக்கு, இப்போ தமிழ்நாடு, கர்நாடகான்னு எடுத்துங்களேன். ஸோ 2 ஸ்டேட்டுக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயத்தில் ஒரு சட்டம் ஏற்ற வேண்டியது இருக்குது அப்படின்னா அது அந்தந்த மாநிலங்கள் ஏற்ற முடியாது. ஏன்னா அது 2 மாநிலங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போ அதை யார் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தான் அதை ஹேண்டில் பண்ணும். அப்போ அதற்கான பொதுவான சட்டத்தை யார் ஏற்றுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் ஏற்றும். 2 ஸ்டேட்டுக்குமே பொதுவான ஒரு சட்டத்தை நாடாளுமன்றம் ஏற்றும். அதுதான் மாநிலங்களுக்கு இடையான ஒப்பந்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சர்வதேச ஒப்பந்தம். சர்வதேச ஒப்பந்தங்களை அமல்படுத்துவதற்காக நாடாளுமன்றம் மாநில பட்டியலில் உள்ள அதிகாரத்தில் சட்டங்களை இயற்றலாம். இப்போ மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகள் மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டமே ஏற்ற முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்ற முடியும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வதேச ஒப்பந்தம் போடுறோம் அப்படின்னா அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகள் மேலும் வந்து சட்டங்களை ஏற்றக்கூடிய அதிகாரம் அப்படின்றது நாடாளுமன்றத்திற்கு இருக்கு. ஆர்டிகல் 356 மாநிலத்தில் பிறப்பித்தால் மாநிலத்திற்கான சட்டங்களை நாடாளுமன்றம் இயற்றலாம். ஸோ மாநில அரசுடைய அந்த அதிகாரம் பறிக்கப்பட்ட பிறகு அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு அந்த குறிப்பிட்ட மாநிலத்துக்கு வந்து ஒரு சட்டம் ஏற்றணும் அப்படின்னா அப்போ அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கும்? மாநில அரசு அதிகாரத்திலே இல்லை. அப்படிங்கும்போது அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கும்? நாடாளுமன்றத்துக்கிட்ட இருக்கும். நாடாளுமன்றம் அந்த மாநிலத்திற்கான சட்டத்தை பிறப்பிக்க முடியும். ஸோ இது வந்து சட்டமன்ற அதிகார பகிர்வு பார்த்துட்டோம். அடுத்தது ஆட்சித்துறை அதிகார பகிர்வு. மத்திய அரசாங்கம் முதலாவது பட்டியலில் விஷயங்கள் மீது ஆட்சித்துறை அதிகாரத்தை பெற்றிருக்கிறது. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். அப்போ அந்த முதலாவது பட்டியல்ன்றது என்ன? மத்திய பட்டியல். அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகள் மீது ஆட்சித்துறை அதிகாரத்தை யார் பெற்றிருக்காங்க? மத்திய அரசாங்கம் பெற்றிருக்கு. 2வது பட்டியலில் மாநில அரசாங்கம் அதுக்கான அதிகாரத்தை வச்சிருக்கும். 3வது பட்டியலில் பொதுப்பட்டியல் அதனுடைய நிர்வாக அதிகாரத்தை மாநிலங்கள் பெற்றிருக்கும். ஆனால் தேவைப்பட்டால் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துடைய கட்டளைகளை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். ஓகேங்களா, இது என்னுடைய இது, அதனால பொதுப்பட்டியல் எனக்கு கொடுத்துருக்காங்க, நான் சட்டம் போட்டுறது தான், அதுதான் நான் ஃபாலோ பண்ணுவோம்லாம் மாநில அரசாங்கம் சொல்ல முடியாது. மத்திய அரசாங்கம் ஒரு ஆர்டரை கொண்டு வராங்க, இதுதான் நீ பண்ணி ஆகணும்ட்டு கொண்டு வராங்க, ஒரு விஷயத்தை கொண்டு வராங்கன்னா அதை மாநில அரசு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். மத்திய அரசாங்கம் மாநில ஆளுநரின் இசையுடன் தனது நிர்வாக பணிகளை நிறைவேற்றுமாறு மாநில அரசாங்கத்திடம் ஒப்படைக்கலாம். இது வந்து 3 விதமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்து இதோடைய நிர்வாக பணிகளை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு கொடுக்கலாம். ஒன்று, மாநில ஆளுநருடைய ஒப்புதலோடு அதோடைய நிர்வாக பணியை நிறைவேற்றுமாறு மாநில அரசாங்கத்திட்ட கொடுக்கலாம். இன்னொன்று, மாநில அரசாங்கம் வந்து குடியரசுத் தலைவருடைய ஆதரவோட அவங்களுடைய நிர்வாக பணிகளை மத்திய அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கலாம். மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கிறாங்கன்னா நடுவில் ப்ளே பண்ணக்கூடியது யார்? ஆளுநர் ரோல் ப்ளே பண்ணுவார். இதுவே மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே நடுவில் யார் ரோல் ப்ளே பண்ணுவா? குடியரசுத் தலைவர் ப்ளே பண்ணுவார். அப்போ கண்டிப்பாக ஆளுநர் இருக்கணுமா? மத்திய அரசாங்கம் ஒரு மாநில அரசாங்கத்திட்ட கொடுக்கும்போது நடுவில் கம்பல்சரி ஆளுநருடைய ரோல் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மாநில ஆளுநருடைய இசைவு இல்லாமலேயே, அவருடைய ஒப்புதல் இல்லாமலேயே நாடாளுமன்றத்துடைய அனுமதியோடு மாநில அரசாங்கத்திடம் ஒப்படைக்க முடியும். அப்போ மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கிட்ட ஒரு நிர்வாக பணியை ஒப்படைக்கிறதுக்கு 2 வழிகள் இருக்குது. ஒன்று, நடுவில் ஆளுநரை வச்சு அவர் திருவா கொண்டு போய் மாநில அரசாங்கத்துக்கிட்ட அந்த நிர்வாக பணியை செய்யுங்கன்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஆளுநர்கிட்ட கொண்டு போகாமல் நாடாளுமன்றத்துடைய ஒப்புதல் மட்டும் பெற்று டைரெக்டாக மாநில அரசுக்கு அந்த நிர்வாக பணியை கொடுத்து நீங்கள் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லலாம்.
2 வழி இருக்கு. ஆனால் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு நிர்வாக பணியை கொடுக்குதுன்னா அங்கே நடுவில் கம்பல்சரி குடியரசுத் தலைவர் இன்வால்வ் ஆவார். ஓகேவா? அடுத்து நிதி அதிகார பகிர்வு. நம்ம பற்றி நம்ம ஷார்ட்டாக முன்னாடியே பார்த்தோம். கூட்டாட்சி முறையின் வெற்றிக்கு நிதி அதிகார பகிர்வு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பகிர்வு அப்படின்றது எங்கேருந்து நம்ம எந்த அரசாங்க சட்டத்திலேருந்து ஃபாலோ பண்ணுறோம்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935 தான் பெரிய அளவில் நம்ம பிரதிபலிச்சுட்டு இருக்கோம். வரி வருமான பகிர்வு, இதர வருமான பகிர்வு. இந்த வரி வருமான பகிர்வு அப்படின்றது ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு ஸ்டேட்லையும் டேக்ஸ், எல்லாத்துக்குமே டேக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டேக்ஸை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வரி வருமான பகிர்வு அப்படின்றது. இதர வருமான பகிர்வு அப்படின்றது மத்திய அரசாங்கம் தொழில்துறை நிறுவனங்கள் வச்சிருக்கு இல்லையா, பப்ளிக் செக்டார், அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை அவங்க மட்டுமே வச்சுக்க மாட்டாங்க. ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக மத்திய அரசு ஈட்டக்கூடிய வருவாயை மத்திய அரசு மட்டுமே வச்சுக்காது, மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும். அப்படி பகிர்ந்து கொடுக்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே வரும். யூபிக்கு ஜாஸ்தி கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டுக்கு கம்மியாக கொடுக்குறாங்கன்ற அந்த கான்ட்ரவர்சிஸ்லாம் எதனால் வருதுன்னா இந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்தளிக்கும் போது தான். மத்திய மாநில நிதி பகிர்வில் வருமான வரி பகிர்வு அப்படின்றது 5 வகையில் ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கத்துக்கு ஒதுக்கப்பட்ட வரி, மாநில அரசாங்கத்திற்கு ஒதுக்கப்பட்ட வரி, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படும் வரி, இன்னொன்று மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மத்திய அரசாலே வசூலிக்கப்பட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு வழங்கப்படும் வரி, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களிடையே பகிர்ந்தளிக்கப்படும் வரி. புரிஞ்சா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வித்தியாசம்? இது கரெக்டாக பர்டிகுலராக தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு மட்டும் அந்த வரியை வந்து பகிர்ந்தளிப்பது, மத்திய மாநில அரசு பிரிச்சுக்கிறது. இது மாநிலங்களுக்கிடையே, இதுதான் 28 மாநிலத்துக்கூடையும் ஷேர் பண்ணிக்கக்கூடிய விதி. ஓகேவா? என்னென்ன வருவாயை எப்படிலாம் பிரிச்சுப்பாங்கன்னு பார்ப்போம். சுங்க வரி அப்படின்றது முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்திடம் ஒப்படைச்சிருக்காங்க. இந்த டோல் டாக்ஸ் இருக்கு இல்லையா, அது. விற்பனை வரி அப்படின்றது முற்றிலும் மாநில அரசாங்கத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. சேல்ஸ் டாக்ஸ், விற்பனை வரி அப்படின்றது சேல்ஸ் டாக்ஸ். சில வரிகளை மத்திய அரசாங்கம் விதிக்கும், மாநில அரசாங்கம் அதை அந்த வரியை வந்து வசூலித்து பயன்படுத்திக்கும். என்னென்ன மாதிரி வரின்னு பார்த்தீங்கன்னா, முத்திரை வரி, கலால் வரி, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விதிக்கிறது யாரு? மத்திய அரசாங்கம் விதிக்கும். ஆனால் அந்த வரியை வசூல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கம் தான் வசூல் பண்ணி அது அப்படியே பயன்படுத்திக்கும். சில வரி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் விதித்து மத்திய அரசாங்கமே வசூலிக்கும், ஆனால் அந்த வருமானம் மாநிலங்களுக்கு வழங்கப்படும். எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்களில் வரும் விளம்பரங்களின் மீதான வரிகள். சில வரிகள் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களிலேயே பகிர்ந்தளிக்கப்படும். வருமானங்கள் மீதான வரி, இன்கம் டேக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த இன்கம் டேக்ஸ் விவசாய வருமானம் தவிர, எல்லா வருமானமும் கிடையாது, விவசாய வருமானம் தவிர மற்ற இன்கம் டேக்ஸ் எல்லாமே வந்து வசூலிக்கப்பட்டு மத்திய அரசால் தான் அது விதிக்கப்படுது, மத்திய அரசு தான் அது வசூல் பண்ணும். வசூல் பண்ணி எல்லா மாநிலத்துக்கும் பிரித்து கொடுக்கும். இதை தாண்டி மற்ற இதர வருமான பகிர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரி தவிர இதர வருமான வழிகள் மத்திய அரசாங்கம் தனக்கான வணிக மற்றும் தொழில் நிறுவனங்களை நடத்தி வருமானத்தை ஈட்டலாம். பப்ளிக் செக்டார்னு சொன்னோம் இல்லைங்களா, அப்போ அந்த பப்ளிக் செக்டார் நடத்தும் போது அதற்கான வரி வருமானம் அப்படின்றது மத்திய அரசாங்கத்துக்கு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் நிதி நிறுவனம், ரயில்வே துறை ஆகட்டும், ஒலிபரப்புத்துறை ஆகட்டும், போஸ்ட் ஆஃபீஸ் துறை ஆகட்டும், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப வரி வருவாய் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு துறைகள். அப்போ இதெல்லாமே மத்திய அரசு அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிறதுனால தான் மாநிலங்களுடைய அந்த நிதி ஆதாரம் அப்படின்றது குறைஞ்சிருக்கு. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு மத்திய அரசு இந்த நிதி சார்ந்த விஷயங்களில் சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது அப்படின்ட்டு எல்லாமே சொல்றதுக்கான காரணம். மாநில அரசாங்கங்கள் தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட வணிக தொழில் நிறுவனங்கள் மூலமாக வருமானத்தை ஈட்டிக் கொள்ளலாம். அப்படி வந்து மாநிலத்துக்கு ஒதுக்கப்பட்ட வணிக தொழில் நிறுவனங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, மின்சாரம், நீர்ப்பாசனம், வனங்கள், தரைவழி போக்குவரத்து போன்ற துறைகளில் மாநில அரசாங்கங்கள் வருமானத்தை ஈட்டலாம். நிதிக்குழு, இந்த வருமானத்தை பிரிக்கிறதுக்காக வந்து ஒரு குழு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, இந்த வரி வருமானத்தை பிரிக்கிறதுக்காக, அதுதான் நிதிக்குழு. இந்த நிதிக்குழு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து குடியரசுத் தலைவர் அந்த நிதிக்குழு அப்படின்றத அமைப்பார். எந்த அரசாங்கப்படை விதி பிரகாரம் இந்த நிதிக்குழு அப்படின்றது அமைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 250 அடிப்படையில் தான், 280 ஆர்டிகல் 280 பிரகாரம் தான் இந்த நிதிக்குழு ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை ஃபார்ம் பண்ணுறது குடியரசுத் தலைவர் 5 வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த நிதிக்குழுவை ஃபார்ம் பண்ணுவார். இந்த நிதிக்குழுடைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் இருப்பார், 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்த நிதிக்குழுன்றது ஒரு தலைவரையும் 4 உறுப்பினர்களையும் கொண்டதாகும். தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொது விவகாரங்களில் அனுபவம் பெற்றவராக இருப்பார். இந்த நிதிக்குழுவுடைய தலைவர், அவருக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பொது விவகாரங்களில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும். அதுபோக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 உறுப்பினர்கள்லாம் 3 உறுப்பினர்கள் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிதி நிர்வாகம், பொருளாதாரம், பொது கணக்கு
மற்றும் அரசு நிதித்துறை, இதில் வந்து இந்த மாதிரி துறைகளில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர்களாக போடுவாங்க. அப்போ 4வது உறுப்பினர் யாராக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்ற நீதிபதியாக தகுதி பெற்றவர். ஒரு உயர் நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக தகுதி வாய்ந்தவர் தான் இந்த நிதிக்குழுவுடைய 4வது உறுப்பினராக இருப்பார். அப்போ மொத்தம் எத்தனை பேர்? 5 பேர். 5ல் 1 தலை, 4 உறுப்பினர். இந்த ஒரு உறுப்பினர், இந்த ஒரு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பொது விவகாரங்களில் அனுபவம் பெற்றவராக இருக்கணும். இந்த 4ல் 3 உறுப்பினர்கள் நிதி நிர்வாகம், பொருளாதாரம், பொது கணக்கு மற்றும் அரசு நிதித்துறையில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். இன்னும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்ற நீதிபதியாக தகுதி வாய்ந்தவராக இருக்கணும். ஓகேங்களா, இதுதான் இந்த நிதிக்குழுவுடைய செட்டப்பே. ஆர்டிகல் 280 கீழே உருவாக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் உருவாக்குறாரு, 5 வருஷத்துக்கு ஒரு டைம். இந்த நிதிக்குழு அரசிற்கு எந்த மாதிரி பரிந்துரைகள்லாம் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா வருமானத்தை பகிர்வதற்கான பரிந்துரைகளை குறிக்கும். ஓகேங்களா, வருமானத்தை எப்படி வந்து மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற விஷயத்தை கொடுக்கும். உதவி மானியம் வழங்கப்படும் வழிமுறைகளை சொல்லும். மானியம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, எல்லா விஷயத்துக்கும் மானியம் வருது அப்படின்னா இந்த மானியம் அப்படின்றது எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற அந்த கைடன்ஸை வந்து நிதிக்குழு தான் கொடுக்கும். பஞ்சாயத்து அமைப்பை வலுப்படுத்தக்கூடிய நோக்கோட வந்து இந்தியாவுடைய தொகுப்பு நிதி அதிகரிப்பதற்கான பரிந்துரைகளை இந்த நிதிக்குழு வழங்கும். பஞ்சாயத்து அமைப்புகள் மட்டும் கிடையாது, நகராட்சி அமைப்புகளுடைய நிதி ஆதாரங்களை வலுப்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய தொகுப்பு நிதியிலிருந்து தான் கொடுப்பாங்க. ஸோ அதற்கான அதிகரிப்பதற்கான பரிந்துரைகளை நிதிக்குழு கொடுக்கும். குடியரசுத் தலைவரால் நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோரப்படும் பரிந்துரைகள். இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா 14 நிதிக்குழு குடியரசுத் தலைவரால் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது கூட்டுறவு கூட்டாட்சி. நம்மளுடைய கூட்டாட்சி முறையை வந்து அமெரிக்காவுடைய கிரான்வில் ஆஸ்டின், அமெரிக்காவுடைய புகழ்பெற்ற அரசமைப்பு நிபுணரான கிரான்வில் ஆஸ்டின் எப்படி வர்ணிக்கிறார் இந்தியாவுடைய கூட்டாட்சியை? கூட்டுறவு கூட்டாட்சி என வர்ணிக்கிறார். அமெரிக்கா போன்ற கூட்டாட்சி நாடுகளில் கூட்டுறவு கொள்கை அமல்படுத்தப்படுகிறது. அமெரிக்கா போன்ற கூட்டாட்சி நாடுகளில் கூட்டுறவு கொள்கை அப்படின்றத அமல்படுத்துறாங்க. அது என்ன கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னா மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் இந்த இரண்டுக்கும் இடையான அந்த அதிகாரம் அப்படின்றது எந்தெந்த விஷயத்துல வந்து எதன் மூலமாகலாம் செயல்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையேயான குழுக்கள் மூலம், மண்டல குழுக்கள் மூலம், நிதி ஆயோக் மூலம், மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழு மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ காவிரி நதிநீர் நம்ம பிரச்சனையை எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா அது எந்தெந்த மாநிலங்கள் சார்ந்தது? தமிழ்நாடு, கர்நாடகா மட்டும் கிடையாது. காவிரி நதிநீர் பிரச்சனையில் இன்னும் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய 2 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஒன்று கேரளா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரியான பாண்டிச்சேரி. அப்போ இந்த 4 மாநிலங்களுக்கும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காவிரி நதிநீர் மேலாண்மை அப்படின்றது ஒன்று அமைச்சாங்க பார்த்தீங்களா. அப்போ எதன் அடிப்படையில் இந்த மாதிரி மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் பிரச்சனை அப்படின்ற அதற்காக ஒரு அமைப்பை உருவாக்கக்கூடியது. ஒவ்வொரு இன்டர்ஸ்டேட் பிரச்சனையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தக்கூடியது ஒரு 4 பேரும் 4 ஸ்டேட்டும் அதை சொன்னால் கேட்கணும் அப்படின்ற ஒரு செயல்முறைப்படுத்துறதுக்கு காமனாக ஒரு நடுவர் நீதிமன்றம் அமைப்பது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு கூட்டாட்சிய ஒரு அம்சம் தான். நிதி ஆயோக், இந்த நிதி ஆயோக்ல வந்து எல்லா மாநிலங்களுடைய முதல்வர்களும் உறுப்பினராக இருக்காங்க. கூட்டுறவு கூட்டாட்சியின் விருதுகளாக 3 வகைகளாக வகைப்படுத்தலாம். ஒன்று அரசமைப்பு நிறுவனம், இன்னொன்று சட்ட அமைப்பு, இன்னொன்று அரசமைப்பு. அது என்னென்னு பார்த்தோம்னா அரசமைப்பு பகுதி அப்படின்றது மாநிலங்களுக்கிடையான குழு. இது எதன் அடிப்படையில் அமைக்கப்படுது? ஆர்டிகல் 263 அடிப்படையில் உருவாக்கப்படுவதுதான் இந்த மாநிலங்களுக்கிடையேயான குழு அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பொது நலனுக்காக உருவாக்கலாம். இந்த மாநிலங்களுக்கிடையேயான குழு அப்படின்றத குடியரசுத் தலைவர் பொது நலனுக்காக ஃபார்ம் பண்ணலாம். இதோடைய வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாநிலத்துக்கிடையே ஏதோ பிரச்சனை வருது, ஏதோ சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா அதை ஆராய்ஞ்சு அதற்கான ஆலோசனை இது செய்யுங்கப்பா அப்படின்ட்டு ஒரு நாட்டம் மாதிரி இருந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான பொதுவான விஷயங்களை விவாதிப்பது, மாநிலங்களுக்கு இடையான ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கு பரிந்துரைகளை வழங்குவது இந்த மாநிலங்களுக்கிடையேயான குழுவுடைய வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா மத்திய சுகாதார குழு, போக்குவரத்து வளர்ச்சி மன்றம், தல சுயாட்சி மத்திய குழு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கிடையான அந்த குழுவுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ். சர்க்காரியா குழுவின் பரிந்துரைப்படி 1990 வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையான குழு அப்படின்றது தோற்றுவிக்கப்பட்டது. நம்ம பார்த்தா இதை ஃபார்ம் பண்ணுறது குடியரசுத் தலைவர் அப்படின்ட்டு. எதன் அடிப்படையில் இந்த மாநிலங்களுக்கு இடையான குழு அப்படின்றது ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்க்காரியா குழுடைய பரிந்துரையின் படியில் அமைக்கப்பட்டதுதான் இந்த மாநிலங்களுக்கு இடையேயான குழு அப்படின்றது. எப்போ? 1990களில்.
பிரதமர் இக்குழுடைய தலைவராக இருப்பார். எல்லா மாநிலத்துடைய முதல்வர்களும் ஒன்றிய ஆளுகை, அதாவது யூனியன் டெரிட்டரிஸ் உடைய முதல்வர்களும் 6 ஒன்றிய அமைச்சரவை குழுக்களும் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளின் நிர்வாக தலைவர்கள். யார் நிர்வாக தலைவர்? ஆளுநர்கள் தான். ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் ஆட்சியில் இருக்கும் மாநிலங்களின் ஆளுநர்களும் இக்குழுவின் உறுப்பினர்களாக இருப்பர். மாநிலங்களுக்கிடையான குழுவுடைய மெம்பர்ஸ் இவங்கலாம். யார் தலைவர்? பிரதமர் தலைவர். உறுப்பினர் யாரு? எல்லா ஸ்டேட்டுடைய சிஎம்மும், அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ் உடைய சிஎம், அதுபோக 6 ஒன்றிய அமைச்சரவை குழுக்கள், ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட, அதாவது யூனியன் டெரிட்டரிஸ் உடைய கவர்னர், ஸ்டேட்டுடைய கவர்னர், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய உறுப்பினர்களாக இருப்பாங்க. மாநிலங்களிடையில் பரஸ்பர ஒத்துழைப்பை அதிகரிக்க மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு நிலைக்குழுவை ஃபார்ம் பண்ணுவாங்க. யாருடைய தலைமையில்? மத்திய உள்துறை அமைச்சருடைய தலைமையில் ஒரு நிலைக்குழு ஃபார்ம் பண்ணுவாங்க. 5 மத்திய அமைச்சர்கள் குழு இருக்கும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா 9 மாநில முதல்வர்களும் உறுப்பினர்களாக இருப்பாங்க. இதில் இந்த நிலைக்குழுவில் இது எதற்காக உருவாக்கப்படுதுன்னு நம்ம பார்த்தோம். மாநிலங்கள் இடையில் பரஸ்பர ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த நிலைக்குழு. இந்த நிலைக்குழுவோடைய தலைவர் உள்துறை அமைச்சர், அதுபோக உறுப்பினர்களாக இருக்கக்கூடியது 5 மத்திய அமைச்சர்கள் குழு, 9 மாநில முதல்வர்களும் உறுப்பினர்களாக இதில் இருப்பாங்க. அடுத்து சட்ட அமைப்பு. சட்ட அமைப்பில் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டல குழுக்கள் இருக்கும். இந்த மண்டல குழு அப்படின்றது எங்கே ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்கள் மறுசீரமைப்பு குழுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா, ஃபசல் அலி தலைமையில் 1956. அவங்க மூலமாக அந்த பரிந்துரையின்படி ஏற்படுத்தப்பட்ட சட்டம் தான் இந்த மாநிலங்கள் மறுசீரமைப்பு குழு. 1956 சட்டத்தின் மூலம் தோற்றுவிக்கப்பட்டது இது இந்த மண்டல குழு. மொழிவாரியான மாநிலங்கள் உருவான போது மண்டல குழுக்களும் உருவாயின. இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு மண்டல குழுக்களின் நோக்கம் கூட்டுறவு கூட்டாட்சி வழக்கத்தை வளர்ப்பது அப்படின்றது தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னது. கூட்டுறவு கூட்டாட்சிக்காக தான் வந்து வரணும் அப்படின்றதுக்காக 1928 நேரு பரிந்துரை பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு கூட்டுறவு கூட்டாட்சியுடைய வழக்கத்தை வளர்ப்பது அப்படின்னு சொல்றாரு. எதை? இந்த மண்டல குழுக்களுடைய நோக்கம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மண்டல குழுக்கள் அப்படின்றது தான் இருந்துச்சு. ஃபார்ம் பண்ணும்போது 1956 ஃபார்ம் பண்ணும்போது 5 மண்டல குழுக்கள் தான் இருந்துச்சு. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1971 வடகிழக்கு மாநிலங்களுக்காக சிறப்பு மண்டல குழு அப்படின்றது ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேங்களா? 1971 வடகிழக்கு 7 சிஸ்டர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது வடகிழக்கு மாநிலங்களுக்காக சிறப்பு மண்டல குழு அப்படின்றது ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் 5, அதுக்கப்புறம் ஒன்று ஆட் பண்ணாங்க. மொத்தம் 6 மண்டல குழுக்கள் இயங்குகிறது. அது என்னென்ன மண்டல குழுன்னு பார்த்தோம் அப்படின்னா, வடக்கு மண்டல குழு, தெற்கு மண்டல குழு, கிழக்கு மண்டல குழு, மேற்கு மண்டல குழு, நடுவில் சென்டர் மத்திய மண்டல குழு, வடகிழக்கு மண்டல குழு. இதுதான் 1971 உருவாக்கப்பட்டது. 7 சிஸ்டர்ஸ்னு சொல்லப்படக்கூடிய இந்தியாவுடைய 7 மாநிலங்கள். மத்திய உள்துறை அமைச்சர் எல்லா மண்டல குழுக்குடைய பொதுத் தலைவராக இருப்பார். ஒவ்வொரு மண்டல குழுவிலும் ஒவ்வொரு மாநிலத்தின் முதல்வர், 2 அமைச்சர்கள், ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் நிர்வாகத் தலைவரும் உறுப்பினர்களாக இருப்பார்கள். அப்ப இந்த மண்டல குழுவுடைய உறுப்பினர்கள் யாரு, தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா, மத்திய உள்துறை அமைச்சர் தான் பொது தலைவரா மண்டல குழுவுடைய பொது தலைவராக இருப்பாரு. அதோடைய உறுப்பினர்கள் யாரு? ஒவ்வொரு மாநிலத்துடைய முதல்வர்கள், அந்த மாநிலத்திலிருந்து 2 அமைச்சர்கள். அது யார் முதல்வர் செலக்ட் பண்றாரோ அவர். ஓகேங்களா? அதுபோக யூனியன் கவர்மெண்ட் இருக்கு, யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆட்சிக்குட்பட்ட ஆளுநர்கள், அந்த பகுதியுடைய ஆளுநர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மண்டல குழுவுடைய உறுப்பினர்களாக இருப்பாங்க. நதி ஆணைய சட்டம் அப்படின்றது 1956 கொண்டு வரப்பட்டது. நதி ஆணைய சட்டம் அப்படின்றது வேற, நதிநீர் சிக்கல் சட்டம் அப்படின்றது வேற. ஓகேவா? நதி ஆணைய சட்டம் 1956 அப்படின்றது மாநிலங்களுக்கு இடையான நதிகளை மேலாண்மை செய்வதற்காக, மாநிலங்களுக்கு பரிந்துரை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த நதிநீர் ஆணையம் அப்படின்றது. எப்ப? நதி ஆணையங்கள் சட்டம் 1956 மூலமாக. நதிநீர் தீர்ப்பாயம் அப்படின்றது மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் சிக்கல் சட்டம் 1956 அரசமைப்பு உறுப்பு 262 படி உருவாக்கப்பட்டது. ஆர்டிகல் 262 கீழே உருவாக்கப்பட்டது தான் இந்த நதிநீர் சிக்கல் சட்டம் 1956 அப்படின்ற சட்டம். ஸோ அந்த நதிநீர் பிரச்சனை எல்லாம் வருது இல்லைங்களா, அதை தீர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த நதிநீர் சிக்கல் சட்டம் 1956. எந்த ஆர்டிகல் பிரகாரம் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க? ஆர்டிகல் 262. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தீர்ப்பாயங்களை இச்சட்டம் உருவாக்கும். அப்ப இந்த பிரச்சனை வருதுன்னா நம்ம உச்சநீதிமன்றத்துக்கிட்ட போகணுன்றது இல்லை. இந்த மாதிரி ஒரு நதிநீர் பிரச்சனை வருது அப்படின்னா, இப்போ காவிரி நதிநீர் பிரச்சனை வந்துச்சு,
பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தீர்ப்பாயங்களை அமைக்கலாம் அப்படின்ட்டு ரைட்ஸ் கொடுத்திருக்கக்கூடியது எந்த சட்டம்? இந்த நதிநீர் சிக்கல் சட்டம். எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? ஆர்டிகல் 262 கீழ் உருவாக்கப்பட்டது. நிதி ஆயோக். நிதி ஆயோக் அப்படின்றது 2015 பிஜேபி கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் மோடி தலைமையிலான பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் பண்ணாங்க. ஜனவரி 1, 2015. இதனுடைய பொருள், நிதி ஆயோக் அப்படின்றதுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மாற்றத்திற்கான தேசிய குழு என்பது தான் நிதி ஆயோக் அப்படின்றதுடைய பொருள். இது வந்து எதை டெமாலிஷ் பண்ணிட்டு, எதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இந்த நிதி ஆயோக் அப்படின்றத கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 65 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திட்டக்குழு ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த அந்த திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வந்தது தான், அதை கேன்சல் பண்ணிட்டு கொண்டு வந்தது தான் இந்த நிதி ஆயோக் அப்படின்றது. இந்த குழுவுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் தான். நிதி ஆயோக்குடைய தலைவர் பிரதமர். மாநிலங்களின் முதல்வர்கள், யூனியன் டெரிட்டரிஸுடைய முதல்வர்கள், அதாவது சிஎம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுடைய லெப்டினன்ட் கவர்னர், துணைநிலை ஆளுநர் இந்த குழுவுடைய நிரந்தர உறுப்பினர்களாக செயல்படுவார்கள். இதில் வந்து ஆளுநர்களுக்கு இங்கே வேலை கிடையாது. ஓகேங்களா? நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் யார் தலைவராக இருப்பா? பிரதமர் தலைவராக இருப்பார். யாரெல்லாம் உறுப்பினராக இருப்பாங்க? 28 மாநிலங்களுடைய முதலமைச்சர்களும் உறுப்பினராக இருப்பாங்க. அதே மாதிரி ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி யூனியன் டெரிட்டரிஸுடைய சிஎம்மும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உறுப்பினராக இருப்பாங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகளுடைய துணை ஆளுநர் இருக்காங்களே, அவங்களும் இந்த குழுவுடைய நிரந்தர உறுப்பினர்களாக இருப்பாங்க. கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பது இந்த குழுவுடைய முக்கிய நோக்கம். உறுதியான மாநிலங்கள், உறுதியான தேசத்தை உருவாக்குவது இக்குழுவுடைய எண்ணம். ஓகேங்களா? இந்த நிதி ஆயோக்குடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பது. எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உறுதியான மாநிலங்கள், உறுதியான தேசத்தை இக்குழுவுடைய எண்ணம். உறுதியான மாநிலம், உறுதியான தேசத்தை உருவாக்குறதா இந்த குழுவுடைய எண்ணம் அப்படின்னு சொல்றாங்க. வருமான ஆதாரங்கள் இல்லாததாலும் அதற்கான சக்தி இல்லாதது தான் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் மத்திய அரசை சார்ந்து இயங்கிட்டு இருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஏன்னா அதற்கான தொழில் வளம் அப்படின்றது எல்லா மாநிலத்திலும் ஒரே மாதிரி இருக்காது. மாநிலங்களுக்கிடையான நதிநீர் பிரச்சனை. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி ஆகியவை காவிரி பிரச்சனையில் சம்பந்தப்பட்டிருக்கு. ஒடிசா, ஆந்திர பிரதேசம் எந்த நதிநீரில் சம்மந்தப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா வம்சதாரா ரிவரில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. சட்லஜாறு சம்மந்தமாக யாருக்கு பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானாவுக்கு சட்லஜாறு சம்மந்தமாக பிரச்சனை போயிட்டு இருக்கு. கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகம் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாதாயி அப்படின்ற ரிவரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆற்று பிரச்சனையில சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த கர்நாடகம் அப்படின்றது காவிரி நதிநீர் பிரச்சனைலையும் சம்மந்தப்பட்டிருக்கு, மகதாயி அப்படின்ற ஆற்று பிரச்சனை அந்த ரிவர் பிரச்சனைலையும் சம்மந்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த நதிநீர் பிரச்சனை அப்படின்றது எல்லாத்துக்குமே இருக்கு. அரசமைப்பும் மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் சிக்கல்களும் இதற்காக தான் வந்து ஆர்டிகல் 262 இருக்கு. இது என்ன சொல்லி இதோடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை மூலம் இந்த நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிகல் 262 நோக்கம். ஓகேங்களா? இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழிமுறை வந்து ஆர்டிகல் 262 கொடுத்துருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துடைய அதிகார வரம்பிலிருந்து நாடாளுமன்றம் விலகி இதற்கான இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு சட்டமே இயற்றலாம் அப்படின்ற அதிகாரத்தை நாடாளுமன்றத்திற்கு இந்த ஆர்டிகல் 262 கொடுத்துருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் சிக்கல்கள் சட்டம் 1956 இயற்றப்பட்ட நதிநீர் சிக்கல்கள் சட்டம். இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு தீர்ப்பாயம் அமைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு. ஓகேங்களா? நதிநீர் சிக்கல்கள் சட்டம் 1956 நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு மத்திய அரசாங்கம் ஒரு தீர்ப்பாயத்தை அமைக்கலாம்னு சொல்லுது. பேச்சுவார்த்தைகள் மூலமாக இந்த பிரச்சனை நதிநீர் பிரச்சனை அப்படின்றது தீர்க்கப்பட வேண்டும். தோல்வி அடைந்தால், இன்கேஸ் பல முயற்சிகள் எடுத்தும் அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடையுது அப்படின்னா மாநிலங்கள் எந்த மாநிலத்துக்கு அது பிரச்சனையோ அந்த சம்மந்தப்பட்ட மாநிலம் வந்து மத்திய அரசாங்கத்தை அணுகலாம். இந்த மாதிரி வந்து பேச்சுவார்த்தை தோல்வி அடையுது, தீர்ப்பாயத்தின் மூலமாக கொண்டு போனோம், பட் வந்து ஃபேவரான ஒரு விஷயம் நடக்கல அப்படின்ட்டு மத்திய அரசாங்கத்தை அணுக முடியும். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தீர்ப்பாயத்திற்கான தலைவரை நியமிப்பார். இந்த தீர்ப்பாயம் அமைக்கப்படுது இல்லைங்களா இந்த சட்டத்தின் மூலமாக. எந்த சட்டம்? நதிநீர் சிக்கல்கள் சட்டம் 1956. இந்த சட்டத்தின் மூலமாக தீர்ப்பாயம் அமைக்கப்படுது இல்லையா? அந்த தீர்ப்பாயத்திற்கான தலைவரை யார் நியமிப்பார்? உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி தான் தீர்ப்பாயத்திற்கான தலைவரை நியமிப்பார். ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைக்கப்படக்கூடிய தீர்ப்பாயம் அப்படின்றது நடுவர் மன்றம், தீர்ப்பாயம்னு சொல்லலாம், இல்லை நடுவர் மன்றம்னு சொல்லலாம். ஒரே ஒரு உறுப்பினர் தான் வச்சிருந்தாங்க. ஒரு தலைவர், ஒரு உறுப்பினர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஒரு உறுப்பினர் தான் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒன்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை பெறுவதற்கு அந்த சட்டம் அப்படின்றது மாற்றினாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரு தலைவர், ஒரு உறுப்பினர் அப்படின்றது பத்தாது அப்படின்றதுனால பின்னாடி அதை மாற்றினாங்க.
ஸோ நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் தீர்ப்பாயத்துக்கு வந்து அதாவது நடுவர் மன்றத்துடைய தலைவரை வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி செலக்ட் பண்ணுவார்ன்ட்டு. இப்போ உறுப்பினர்களுடைய வந்து இதை வந்து எண்ணிக்கை ஜாஸ்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை யார் நியமனம் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் செலக்ட் பண்ணுவார். யாரையெல்லாம் உறுப்பினராக செலக்ட் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற அல்லது உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிகளை இல்லை அப்படின்னா ஓய்வு பெற்ற நீதிபதிகளை அந்த தீர்ப்பாயத்துடைய உறுப்பினர்களாக தலைவராக உறுப்பினராக வந்து செலக்ட் பண்ணுவார். நடுவர் மன்றம் விசாரிக்கும் நதிநீர் பிரச்சனையில் வேறு எந்த நீதிமன்றமும் தலையிட முடியாது. இப்போ தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நடுவர் மன்றத்தை அமைச்சு இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு வந்து கர்நாடகா வந்து இல்லை நான் என்னுடைய ஹைகோர்ட்டை கர்நாடகா ஹைகோர்ட்டை நான் இது பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த கேஸை தூக்கிட்டு போக முடியாது. அப்படி தூக்கிட்டு போனாங்கன்னா அந்த மாதிரி ஹைகோர்ட் வந்து அந்த பிரச்சனையில் தலையிட முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பிரச்சனை ஆல்ரெடி நடுவர் மன்றத்தில் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தீர்ப்பு வழங்கப்படாமல் அடுத்து வேற எந்த ஒரு இதுலையும் நீங்கள் போய் நம்ம இன்வால்வ் பண்ண முடியாது. அப்பீல் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் செய்ய முடியாது. இப்போ நம்ம காவிரி பிரச்சனையை பற்றி நம்ம பார்ப்போம். மெட்ராஸ் மாகாணமும் மைசூர் அரசும் 1924ஆம் ஆண்டு காவிரி நதிநீரை பயன்படுத்த ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. ஓகேங்களா, 50 வருஷம் அந்த ஒப்பந்தம் அப்படின்றது இது பண்ணாங்க. 1974 தான் திருப்பி அந்த பிரச்சனை அப்படின்றது வருது. அப்படின்னா அந்த ஒப்பந்தம் காலாவதி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1991 எதன் அடிப்படையில் நதிநீர் சிக்கல்கள் சட்டம் 1956 படி காவிரி நதிநீர் நடுவர் மன்றம் அப்படின்றது 1991 ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ஒப்பந்தம் காலாவதியானது 1974. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 16-17 ஆண்டுகள் கழித்து இந்த காவிரி நதிநீர் நடுவர் மன்றம் அப்படின்றது மத்திய அரசாங்கத்தால் அமைக்கப்படுது. இந்த நடுவர் நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்தது. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2007 என்ன தீர்ப்பு கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் கர்நாடகா வந்து பிலிகுண்டுலு அப்படின்ற எல்லை பகுதியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு குறிப்பிட்ட அளவு டிஎம்சி தண்ணீரை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு இது கொண்டு வந்தாங்க, தீர்ப்பை கொடுத்தாங்க. ஓகேங்களா, ஸோ எல்லா காலத்துலையும் ஒரே மாதிரி தண்ணியை வந்து கொடுக்க முடியாது. அப்போ வந்து பஞ்சகாலங்கள் அதாவது வந்து மழை வராத காலத்தில் அப்போ வந்து என்ன மாதிரி தண்ணி என்ன அளவு தண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்புலேயே நடுவர் நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. இந்த தீர்ப்பு எப்போ வந்துச்சு? 2007 வந்தது. இந்த காவிரி நடுவர் நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தீர்ப்பை அமல்படுத்துறதுக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அப்படின்றது ஒன்று ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகள் வழக்கு நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா கொடுக்க வேண்டியது தமிழ்நாட்டுக்கு 177.25 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகத்திடமிருந்து எல்லை பகுதியில் பெறும். மொத்த காவிரி நீரில் தமிழ்நாடு 404.25 டிஎம்சி தண்ணீரும், கர்நாடகா வந்து 284.25 டிஎம்சி தண்ணீரும், கேரளா வந்து 30 டிஎம்சி தண்ணீரும், புதுச்சேரி 7 டிஎம்சி தண்ணீரும் அந்த தண்ணீரை வந்து நதிநீரை பகிர்ந்தளிக்கணும் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் நீர் பங்கீடு அப்படின்றது செஞ்சாங்க. ஓகேங்களா, ஸோ தமிழ்நாட்டுக்கு எல்லை பகுதியிலிருந்து 177.25 அந்த பிலிகுண்டுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த எல்லை பகுதியிலிருந்து 177.25 டிஎம்சி தண்ணீர் வரணும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா 404.25 டிஎம்சி தண்ணீர். இந்திய கூட்டாட்சியில் பிரச்சனைகளும் தேவைகளும். இந்திய கூட்டாட்சியில் பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் பெரிய பிரச்சனையாக சொல்கிறாங்க. அவங்களுடைய நியமனம், அவங்க செய்யக்கூடிய பணி. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு மத்திய அரசாங்கத்துடைய முகவர்களாக பார்க்கறதுனால தான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா ஆளும் மேலே இருக்கக்கூடிய இப்போ ஆளும் கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாநிலத்தில் இருந்துச்சுன்னா இந்த ஆளுநர்கள் மூலம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இங்கே எதிர்க்கட்சிகள் இருக்கும்போது மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது, அந்த ஆளுநர்கள் மூலமாக அவங்களுடைய விஷயங்களை செயல்படுத்தும் போது அப்போ அந்த ஈகோ கிளாஷ் அப்படின்றது வருது. அப்போ இந்த மாநிலத்துடைய அரசாங்கம் அந்த சுயாட்சி அப்படின்றது செயல்படுத்துகிற முறையில் நிறைய இடைஞ்சல்கள் இடையூறுகள் இருக்குது. ஒரு சட்டத்தை வந்து இயற்றி அவங்களுடைய ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பினோம்னா அவங்க வந்து காலம் தாழ்த்துறது, இல்லை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறது, இல்லைன்னா ரொம்ப நாள் வச்சிருந்து ரிட்டர்ன் அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து செயல்படும் போது என்னாங்கன்னா இந்த மாநில அரசு அதோடைய சக்கரம் வந்து சுழல்வதில் நிறைய காலதாமதம் அப்படின்றது ஏற்படும். இதற்காக தான் வந்து நிறைய குழுக்கள் அமைக்கப்பட்டது. இந்த விஷயத்தை வந்து ஆராய்வதற்காக நிறைய குழுக்கள் அமைக்கப்பட்டது. என்னென்னு பின்னாடி பார்ப்போம். மத்திய அரசாங்கத்தின் முகவராக ஆளுநர் மாநிலத்தில் செயல்படுவதை மாநில அரசாங்கம் எதிர்க்கிறது. ராஜமன்னார் குழு மாநில ஆளுநர்கள் கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதாக விமர்சித்தது. அகில இந்திய பணி அப்படின்ற விஷயமும் இருக்கக்கூடாது, அதெல்லாம் தூக்குங்க அப்படின்ட்டு நிறைய பரிந்துரைகள் ராஜமன்னார் குழு கொடுத்துருக்கும். ஆளுநர்கள் நியமனத்தில் மாநில அரசாங்கங்களையும் கலந்தாலோசிக்கப்பட வேண்டும் என்று மாநில கட்சிகள் வலியுறுத்தது. ஏன் அப்படின்னா டைரக்டாக மத்திய அரசாங்கம் டிசைட் பண்ணி இது இருக்குது, மாநில அரசாங்கத்தை கலந்தாலோசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் உண்மையாலுமே செயல்படுத்துகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதனால தான் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்குது. கல்வி ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி 2வது பட்டியலான மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. 1976 42வது அரசியல் சாசன திருத்த சட்டத்தின் மூலமாக கல்வி அப்படின்றது மாநில பட்டியலிருந்து 3வது பட்டியலான பொது பட்டியலுக்கு மாற்றினாங்க. இது யாருடைய பீரியடில் மாற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் இருந்த பீரியடில் வந்து கல்வி அப்படின்றது மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றுச்சு. பட் இன்ன வரைக்கும் இது பிரச்சனையாக தான் போயிட்டு இருக்கு.
மாநில சுயாட்சியுடைய பிரச்சனைகளாக சொல்லப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி இடமாற்றம், ஆளுநர் நியமனம், ஆர்டிகல் 356. அது வந்து உண்மையாகவே ஒரு மாநில அரசு சக்கரம் வந்து செயலிழந்து போச்சு, அவங்க ஆட்சி சீரழிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த ஆர்டிகல் 356 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துறது ஓகே, அது நல்ல விஷயம். அதுக்காக தான் அந்த அரசமைப்பு அந்த விதியை கொண்டு வந்துச்சு. ஆனால் வந்து இது என்ன பண்ணிட்டாங்க மத்திய அரசு, அதை வந்து அவங்களுடைய சாதகமாக யூஸ் பண்ணுறது. அவங்களுக்கு ஆகாத மாமியா கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பிடிக்காத மாநில அரசுகளை வந்து கவிழ்க்கிறதுக்கு, அந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயமா இந்த ஆர்டிகல் 356 தவறாக யூஸ் பண்ணாங்க. அப்படி தான் இந்த ஆர்டிகல் 356 அப்படின்றது கர்நாடக முதலமைச்சர் பொம்மை அரசாங்கத்தின் மீது கொண்டு வந்து அந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாங்க. பட் அதை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்துச்சு. இல்லை, இதை வந்து நீங்கள் தப்பாக கையாண்டிருக்கீங்க, சாதாரண சட்ட ஒழுங்கு பிரச்சனையெல்லாம் காரணம் காட்டி ஒரு மாநில அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த மாநிலத்தோட அரசாங்கம் பொம்மை கையில் வழங்கப்பட்டது. இது வந்து ஒரு உச்சநீதிமன்றத்துடைய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பாக பார்க்கப்படுது. சட்ட முன்வரவுகள் தேக்கி வைப்பு அப்படியே வந்து ஹோல்டு பண்ணியே வச்சிருக்கிறது. அனைத்து இந்த பணிகள் இதெல்லாம் வந்து மாநில சுயாட்சிக்கான பிரச்சனை. ஏன் இந்த அனைத்து இந்திய பணிகள் நம்ம பார்க்கிறோம்? ஏன்னா மத்திய அரசாங்கம் தான் அந்த IAS, IPS, IFS அப்படின்ற அதிகாரங்கள் நியமிக்கிறாங்க. அப்படிங்கும்போது மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரம் அப்படின்றது இன்னும் அந்த அப்பர் ஹேண்டில் போகுது அப்படின்றது மாநில சுயாட்சிக்கான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. மாநில சட்ட முன்வரைவுகளை குடியரசுத் தலைவரின் கவனத்திற்கு தேக்கி வைக்கிறது. என்ன நம்ம இது பண்ணலாம், குடியரசுத் தலைவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லலாம். யாரு? ஆளுநர். முன்வரைவுகளை குடியரசுத் தலைவர் நிராகரிக்கலாம், இல்லை ஒப்புதல் கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து ரிட்டர்ன் அனுப்பலாம், இல்லைனா வந்து அந்த இதையே வந்து கேன்சல் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே குடியரசுத் தலைவர் செய்ய முடியும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசு கொண்டு வரப்பட்ட சட்டம் அப்படின்றது உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படுதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த விஷயத்தை எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய ஒற்றுமையை காப்பதற்காக தான் அரசமைப்பு இந்த மாதிரி வழிமுறையே உருவாக்குச்சு. ஆனால் அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கொஸ்டின். ஆர்டிகல் 356 தவறாக பயன்படுத்தப்பட்டால் அரசமைப்பு 18வது பகுதியில் இருக்கக்கூடியதுதான் இந்த ஆர்டிகல் 356 அப்படின்றது. மாநில அரசமைப்புடைய ஆட்சி முறை சீர்குலைந்து விட்டால் குடியரசுத் தலைவர் அவசர காலத்தை அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுது. ஆளுநர் அறிக்கையின் அடிப்படையிலோ அல்லது அறிக்கை இல்லாமலோ குடியரசுத் தலைவர் இந்த ஆர்டிகல் 356 இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஆனால் இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினால் தவறாக இந்த ஆர்டிகல் அப்படின்றது பயன்படுத்தப்படுது. அனைத்து இந்திய பணிகள் ஆர்டிகல் 312 மூலமாக உருவாக்கப்படக்கூடிய இந்த அனைத்து இந்திய பணிகள் அப்படின்றது இப்பணிகளுடைய அதிகாரிகள் மத்திய அரசாங்கத்தினால் தேர்வு செய்யப்படுகின்றனர். மாநிலங்களுக்கு மத்திய அரசாங்கத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநிலங்களுக்கு அந்த அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். மாநில அரசாங்கங்கள் அனைத்து இந்திய பணி அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய தான் முடியும். இப்போ ஒரு கலெக்டர் இருக்காருன்னா அவரை வந்து டிரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும், டிஸ்மிஸ் பண்ண முடியாது. டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? அவர்கள் அந்த பணி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் அப்படின்றது மத்திய அரசாங்கத்திட்ட மட்டும்தான் இருக்கு. ராஜமன்னார் குழு அனைத்து இந்திய பணிகளை அகற்ற வேண்டும் அப்படின்ட்டு பரிந்துரை பண்ணுச்சு. ஆனால் அது நடக்கலை. நிர்வாக சீர்திருத்த குழுக்கள், நிர்வாக சீர்திருத்தத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 குழுக்கள் வந்து அமைச்சாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிர்வாக சீர்திருத்த குழு, இன்னொன்று 2ஆம் நிர்வாக சீர்திருத்த குழு. இந்த முதல் நிர்வாக சீர்திருத்த குழு எப்போது அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1966 ஃபார்ம் பண்ணாங்க. யாருடைய தலைமையில்? மொரார்ஜி தேசாய் அவர்களுடைய தலைமையில் ஃபார்ம் பண்ணாங்க. அதற்கப்புறம் அவர் துணை பிரதமர் ஆனதுக்கப்புறம் அந்த பொறுப்பை யார் எடுத்துக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா கே அனுமந்தையா அவருடைய தலைமையில் இந்த முதல் நிர்வாக சீர்திருத்த குழு செயல்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த குழு வந்து 20 அறிக்கைகளை வந்து கொடுத்துச்சு. 20 அறிக்கைகளை கொடுத்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை கொடுத்துருந்துச்சு. இதெல்லாம் வந்து செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. மொத்தம் எத்தனை அறிக்கை? 20 அறிக்கை. இந்த முதல் நிர்வாக சீர்திருத்த குழு எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? ஜனவரி 5, 1966 ஃபார்ம் பண்ணது. இதனுடைய முதல் தலைவராக இருந்தது யாரு? மொரார்ஜி தேசாய். 2வதாக வந்தது தான் கே அனுமந்தையா. அதற்கப்புறம் 2வது நிர்வாக சீர்திருத்த குழு வந்து பார்த்தீங்கன்னா 2005 ஃபார்ம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 1966, 2வது 2005 திருப்பி ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய தலைவராக ஆரம்பத்தில் வீரப்ப மொய்லி இருந்தார். அதற்கப்புறம் வி ராமச்சந்திரன் அதோடைய தலைவராக செயல்பட்டார். இந்த மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 2 நிர்வாக சீர்திருத்த குழுக்கள். அது ராஜமன்னார் குழு, சர்க்காரியா கமிஷன், புஞ்ச் குழு, அதுக்கப்புறம் வெங்கடசெல்லையா குழு. இந்த வெங்கடசெல்லையா குழு அப்படின்றது வாஜ்பாயோடைய அரசில் 2000 ஃபார்ம் பண்ணது தான் இந்த வெங்கடசெல்லையா குழு. இது எதற்காக ஃபார்ம்? எல்லாமே சொல்லக்கூடியது ஒன்று தான், ஆளுநர் அப்படின்ற ஒரு விஷயம் காமனாக இருக்கணும் அப்படின்ட்டு மத்திய அரசு அதோடைய அதிகாரத்தை ஆர்டிகல் 356 தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் வலியுறுத்தி எல்லா குழுவுமே பரிந்துரை பண்ணியிருக்கும். ராஜமன்னார் குழு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்தது. சர்க்காரியா கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுச்சு. ராஜமன்னார் கமிஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுச்சு.
மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்வதற்காக இந்த ராஜமன்னார் குழு அமைத்தது. இதோடைய தலைமை நீதிபதி யாருன்னு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்த PV ராஜமன்னார் தான் இந்த ராஜமன்னார் குழுடைய தலைவராக இருந்தார். 2 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியுடைய துணைவேந்தராக இருந்த லட்சுமண சுவாமி அவர்கள், இன்னொன்று ஆந்திர உயர்நீதிமன்றத்துடைய முன்னாள் தலைமை நீதிபதியாக இருந்த P சந்திர ரெட்டி அவர்கள். அப்போ ராஜமன்னார் பார்த்தீங்கன்னா தலைவராகவும், லட்சுமண சுவாமியும் P சந்திர ரெட்டி அவர்களும் உறுப்பினராகவும் செயல்பட்டது தான் இந்த ராஜமன்னார் குழு. இவங்களுடைய குழு எப்போ அந்த பரிந்துரைகளை கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1971 அவங்களுடைய பரிந்துரைகளை கொடுத்தாங்க. மாநில சுயாட்சி வரலாற்றில் மைல்கல்லாக இந்த குழுவுடைய அறிக்கை பார்க்கப்படுது. இந்த குழுவுடைய அறிக்கை முக்கிய பரிந்துரைகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆர்டிகல் 263 அப்படின்றது உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும். அதாவது ஆர்டிகல் 263 பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கிடையான குழு, ஓகேங்களா, மாநிலங்களுக்கிடையான அந்த பிரச்சனைகளை பற்றி பேசுறதுக்கான குழு உடனே ஃபார்ம் பண்ணணும். அதை பற்றி நான் சொன்ன ஆர்டிகல் எது? ஆர்டிகல் 263. அதை பேஸ் பண்ணி இம்மீடியட்டாக மாநிலங்களுக்கிடையான குழு அப்படின்றது உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு இந்த ராஜமன்னார் குழு பரிந்துரை பண்ணுச்சு. இந்த குழுவுடைய தலைவராக யார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. மாநில முதல்வர்கள் அல்லது அவர்களால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் அந்த மாநிலங்களுக்கிடையான குழுவில் இருக்கணும், பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த மாநிலங்களுக்கிடையான குழுவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகமான அதிகாரம் இருக்கணும். அதாவது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு இல்லையா, அந்த பவர் டோட்டலாக மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு இல்லையா, அந்த பவர் கொஞ்சம் மட்டுப்படுத்தப்பட்டு மாநிலங்களுக்கிடையான குழுவுக்கு அந்த அதிகாரங்கள் அப்படின்றது கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, அங்கே மாநிலத்துடைய முதல்வர்கள் இல்லைன்னா அவர்களால் நியமிக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களும் அந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆவாங்க. அப்போ மத்திய அரசாங்கத்துடைய அந்த எதேச்சிகாரம் அப்படின்றது செயல்படுத்த முடியாது அப்படின்ற அடிப்படையில் இந்த விஷயத்தை பரிந்துரை பண்ணாங்க. மத்திய அரசாங்கத்தின் முடிவுகளையும் சட்டங்களையும் இக்குழுவில் ஆலோசிக்க வேண்டும். தேசத்தின் பாதுகாப்பு, வெளியுறவு ஆகிய 2 அதிகாரங்கள் தவிர எல்லா விஷயத்தையும், எல்லா துறையுடைய சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் இந்த மாநிலங்களுக்கிடையான குழு ஆலோசனை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன துறை இல்லாமல் தேசத்துடைய பாதுகாப்பை பற்றியோ வெளியுறவை பற்றியோ மாநிலங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்றதுனால. அரசமைப்பு உறுப்பு ஆர்டிகல் 256, 257, ஆர்டிகல் 339 உட்பிரிவு 2 இதெல்லாமே நீக்கணும்னு சொன்னாங்க. இந்த 3 ஆர்டிகளுமே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுடைய கைடன்ஸ் பிரகாரம் தான், அவங்களுடைய கைடன்ஸ் பிரகாரம் தான் மாநில அரசு செயல்படணும். அவங்க கொடுக்கக்கூடிய கட்டளைகளை மாநில அரசாங்கம் ஏற்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் தான் இந்த ஆர்டிகல் 256, ஆர்டிகல் 257, ஆர்டிகல் 339 உட்பிரிவு 2 இந்த 3மே அதை சொல்லக்கூடியது தான். இதனால பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சி அப்படின்றது பாதிக்கப்படுது. அப்படின்றதுனால இந்த 3 ஆர்டிகளையுமே நீக்கணும் அப்படின்ட்டு ராஜமன்னார் குழு பரிந்துரை பண்ணுச்சு. இதில் இந்த ஆர்டிகல் 339 உட்பிரிவு 2 அப்படின்றது மத்திய அரசாங்கத்துடைய கைடன்ஸ் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ST வெல்ஃபேரில், ஓகேங்களா, இந்த பழங்குடியின நலன் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் அந்த மாநிலங்களுக்கு வலியுறுத்துறது. ஸோ மாநிலத்து மேலே மத்திய அரசாங்கம் எந்த ஒரு கண்ட்ரோலையும் வச்சிருக்கக்கூடாது, நீங்கள் நாட்டமும் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த 3 ஆர்டிகளை நீக்கணும்னு சொன்னதுக்கான காரணம். 3 பட்டியல் இல்லாத மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் 3 பட்டியல் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 3 பட்டியலும் இல்லாத இதர அதிகாரங்கள் அப்படின்றது மத்திய அரசிட்ட இருக்கக்கூடாது, மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் அப்படின்றது கொடுக்கப்படணும். வரி விதிக்கும் அதிகாரமும் மாநில அரசுக்கு கொடுக்கணும் அப்படின்னாங்க. வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசிட்ட இருக்கு இல்லையா, அதை மாநில அரசுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசமைப்பு பகுதி 18 வரக்கூடிய இந்த அவசர காலங்கள் பகுதியில் வரக்கூடிய ஆர்டிகல் 356 அப்படின்றது கவனமாக பயன்படுத்தணும். சும்மா எடுத்தவங்க அவுத்தவன்ட்டு அவங்களுடைய சுய விருப்பு வெறுப்புக்காக மத்திய அரசாங்கம் டக்குன்னு ஒரு மாநில அரசாங்கத்து மேலே இந்த ஆர்டிகல் 356 குடியரசுத் தலைவர் மூலமாக பிரயோகப்படுத்தி மாநில கவர்மெண்ட்டை ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடக்கூடாது, டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, உண்மையாலுமே அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டுமே கடைசி ஆயுதமாக அந்த ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சு. சாதாரண சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்காகலாம் இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னும், அதே மாதிரி அனைத்து இந்திய பணிகளில் பெரிய அளவில் மாற்றங்களை ராஜமன்னார் குழு பரிந்துரை பண்ணுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசுக்கு எதிரான இந்த அனைத்து இந்திய பணிகள் அப்படின்றது தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த அகில இந்திய பணி அப்படின்றது கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருக்குது அப்படின்ட்டு ராஜமன்னார் குழு கருதுனதுனால நிதி ஆதாரத்தை மத்திய அரசாங்கத்திலிருந்து மாற்றித்தரணும். யார்கிட்ட மாற்றித்தரணும்? மாநில அரசாங்கத்திற்கு மாற்றித்தரணும். ஏன் அப்படின்னா நிதி அதிகாரம் அந்த ஆதாரம் அப்படின்றது மத்திய அரசு இருக்கிறதுனால தான் மாநில அரசுகள் மத்திய அரசு சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது உருவாகுது. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாநில சுயாட்சி அப்படின்றத பாதிக்கிறதுனால இந்த நிதி ஆதாரத்தை மாநில அரசாங்கத்துக்கு மாற்றித்தரணும் அப்படின்ட்டு பரிந்துரை பண்ணுச்சு.
இது நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். 7வது அட்டவணையில் திருத்தம் வேணும், அந்த இதர பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயத்தை மத்திய அரசுலேருந்து மாநில அரசுகிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மேக்ஸிமம் மத்திய அரசுகிட்ட இருக்கக்கூடிய அந்த பவரை பிடுங்கி மாநில அரசுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிந்துரை தான் வந்து ராஜமன்னார் குழு கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். அதற்கப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்க்காரியா குழுவை ஃபார்ம் பண்ணாங்க. இதே மத்திய மாநில அரசுடைய அந்த அதிகார பகிர்வை பற்றி ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது தான் இந்த சர்க்காரியா குழுவும். இது எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1983 மத்திய அரசாங்கம் ஃபார்ம் பண்ணது. இதோடைய தலைவராக யார் இருந்தார்? RS சர்க்காரியா இருந்தார். இதோடைய குழுவில் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பி சிவராமன், RSS சென் ஆகிய 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழுவுடைய சர்க்காரியா கமிஷனில் உறுப்பினர்களாக இருந்தாங்க. இந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா 247 பரிந்துரையை கொடுத்துச்சு. ராஜமன்னார் குழு 20 பரிந்துரைகளை கொடுத்தது, சர்க்காரியா கமிஷன் 247 பரிந்துரைகளை கொடுத்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. 5 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு தான் மத்திய அரசு கிட்ட இந்த சர்க்காரியா கமிஷன் அவங்களுடைய பரிந்துரையை வந்து சஜஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க? மாநிலங்களுக்கு இடையான குழு. இதை ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், ராஜமன்னார் குழுவில் நம்ம பார்த்துருப்போம். இம்மீடியட்டாக 263 ஆர்டிகல் 263 பிரகாரம் மாநிலங்களுக்கு இடையான குழு ஃபார்ம் பண்ணணும்ட்டு ராஜமன்னார் குழு பரிந்துரைத்தது. இங்கேயும் அதே வரும். மாநிலங்களுக்கு இடையான குழு ஆர்டிகல் 263 உட்பிரிவு பி, ஆர்டிகல் 263 உட்பிரிவு சி, இந்த இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து ஃபார்ம் பண்ணணும். எதற்காக? பொதுநலன் சார்ந்து. ஓகேங்களா? ஆர்டிகல் 263 உட்பிரிவு பி அப்படின்றது என்ன சொல்லுது? மாநிலங்களுக்கு இடையான கவுன்சில் அப்படின்றது ஃபார்ம் பண்ணணும், அது பொதுநலன்களுக்காக உடனடியாக ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அதற்கப்புறம் ஆர்டிகல் 263 சி என்னது சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை கவுன்சிலோடைய ரெக்கமெண்டேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாநில அரசுகிட்டையும் வந்து கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுச்சு. ஓகேங்களா? மாநிலங்களின் பொதுவான நலன் கருதி மாநிலங்களுக்கு இடையான குழு பரிந்துரைகளை வழங்க வேண்டும். அதே மாதிரி ஆர்டிகல் 263A மாநிலங்கள் இடையில் எழும் சிக்கல்களில் தலையிடும் அதிகாரம் மாநிலங்களுக்கு இடையான குழுவிற்கு வழங்கக்கூடாது. சுயாட்சி பெற்ற செயலகத்தை மாநிலங்களுக்கு இடையான குழுவிற்கு உருவாக்கி தர வேண்டும் அப்படின்னும் பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. அரசமைப்புடைய 356 அப்படின்றது ரொம்ப குறைவாக தான் பயன்படுத்தணும். மாநிலத்தில் அரசமைப்பு முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டுமே அதை பயன்படுத்தணும். ராஜமன்னார் குழு என்ன சொல்லிச்சோ அதை தான் இவங்களும் சொன்னாங்க. அதே மாதிரி ஆளுநர் பதவியை ரத்து செய்ய வேண்டும். சரிங்களா? ஆளுநர் பதவி அப்படின்றதே ரத்து செய்யணும் அப்படின்ட்டு பரிந்துரைத்தது ராஜமன்னார் குழு கிடையாது, அதை பரிந்துரைத்தது வந்து சர்க்காரியா கமிஷன். அதே மாதிரி ஆளுநர் நியமிக்கிறதுக்கு முன்னாடி மாநில அரசை கலந்தாலோசிக்க வேண்டும் அப்படின்னும் சொன்னாங்க. அரசியல் தலைவர்களாக இருப்பவங்களை ஆளுநர்களாக நியமிக்க கூடாது அப்படின்னும் சர்க்காரியா கமிஷன் சொல்லுச்சு. இப்போ நிறையா பிஜேபியுடைய தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மாநிலத்துடைய ஆளுநர்களாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் வந்து சர்க்காரியா கமிஷன் சொன்னது என்ன? அரசியல் தலைவர்களை ஆளுநர்களாக நியமிக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அது ஒரு பக்க சார்பாக ஒரு தலைபட்சமாக செயல்படக்கூடிய சூழ்நிலையை கிரியேட் பண்ணிடும் அப்படின்றதுனால தான் இந்த பரிந்துரையை வந்து சர்க்காரியா கமிஷன் கொடுத்துச்சு. இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்ட பெருமை மிக்க இந்திய குடிமகன்களை தான் ஆளுநர்களாக நியமிக்க வேண்டும் அப்படின்ட்டு பரிந்துரை பண்ணுச்சு. மத்தியில் ஆளும் கட்சியின் தலைவர்களை மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கக்கூடாது. மும்மொழி கொள்கை கம்பல்சரி அமல்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை வந்து சர்க்காரியா கமிஷன் கொடுத்தாங்க. ஓகேங்களா? அந்த மும்மொழி கொள்கையை அமல்படுத்துறதுல நிறைய மாநிலத்தில் அந்த பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? மகாராஷ்டிராவில் ஆகட்டும், தமிழ்நாட்டில் அதுக்காக பெரிய ஒரு போராட்டங்கள் எல்லாமே முன்னெடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ மும்மொழி கொள்கை அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொள்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லிய கமிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்காரியா கமிஷன் தான். இந்த மும்மொழி கொள்கையை அமல்படுத்துறதுனால என்ன நன்மை விளையும் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேசிய ஒற்றுமையை வளர்க்கும் அப்படின்ட்டு இந்த குழு வந்து சொல்லியிருக்கு. அடுத்தது புஞ்ச் குழு. புஞ்ச் குழு வந்து யாருடைய தலைமையில் ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணது தான். 2007 ஃபார்ம் பண்ணாங்க. உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் தலைமை நீதிபதி மதன் மோகன் புஞ்ச், MM முன்ச்னு சொல்லப்படக்கூடிய மதன் மோகன் புஞ்சோடைய தலைமையில் தான் இந்த குழு அப்படின்றது ஃபார்ம் பண்ணாங்க. இந்த குழுவிலையும் வந்து பார்த்திங்கன்னா 3 நிபுணர்களும் 1 செயலர்களும் இந்த குழுவுடைய உறுப்பினர்களாக இருந்தாங்க. இந்த குழு 2010 வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பரிந்துரை கொடுத்துச்சு. இதுவும் மத்திய மாநில அரசுடைய அந்த இதை பற்றி உறவு பற்றி ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு தான். இவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாநில ஆளுநர்கள் குறிப்பிட்ட பதவிக்காலத்திற்கு நியமிக்கணும். இப்போ 5 வருஷம் அப்படின்னா அந்த 5 வருஷத்துக்கு மட்டும் நியமிக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த குழு வந்து பரிந்துரை பண்ணுச்சு. ஓகேங்களா? ஸோ சர்க்காரியா கமிஷன் ஆளுநரே தேவையில்லை அப்படின்ட்டு பரிந்துரைச்சிருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புஞ்ச் குழு ஆளுநர்கள் குறிப்பிட்ட பதவி காலத்திற்கு ஒரு 5 வருஷம்னா 5 வருஷத்துக்கு மட்டும் அவங்க நியமிங்க அப்படின்ற மாதிரி பரிந்துரைச்சிருப்பாங்க. நாடாளுமன்றத்தில் பதவி நீக்க தீர்மானம் மூலம் மட்டுமே
அவர் நீக்கப்பட வேண்டும். அவருக்குன்னு ஒரு பதவிக்காலம் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது, குடியரசுத் தலைவர் விருப்பப்பட்டால் எப்போ வேணால் ஆளுநரை தூக்க முடியும், குடியரசுத் தலைவர் விருப்பப்பட்டால் ஆளுநரை எத்தனை வருஷம் வேணால் தொடர்ந்து கண்டினியூ பண்ண வைக்க முடியும் அப்படின்ற விஷயங்களாக இருக்குல்ல. அவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அப்படின்றது சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு பவுண்டரியாக இருக்குது. ஆனால் அதை டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குது, குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்குது. அவரை பதவி நீக்கம் பண்ணணும்னால யார் பதவி நீக்கம் பண்ணணும், குடியரசுத் தலைவர் தான் செய்யணும். ஆனால் பொஞ்சுக்குழு என்ன சொல்லிச்சு, பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ணுறதுக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்கல்ல, அதே மெத்தடை ஆளுநருக்கும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த குழு பரிந்துரை பண்ணிச்சு. மாநிலத்தில் இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துறாங்களே ஆர்டிகல் 356, அப்படி மாநிலம் முழுமைக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகல் 356 அமல்படுத்தணும்ட்டு கிடையாது. எந்த பகுதியில் ஒரு பிரச்சனை வருதோ, ஏதோ ஒரு மாவட்டத்தில் அந்த பிரச்சனை வந்திருக்கு, இல்லை ஏதோ ஒரு பகுதியில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு, ஒரு கிளர்ச்சி நடக்குது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் ஆர்டிகல் 356 இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு மாநிலம் முழுமையாகவே அந்த ஆர்டிகல் 356 அப்படின்றத இது பண்ணாதீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்லுச்சு. ஆர்டிகல் 355 356 அப்படின்றதுல ஒரு மாற்றம் செய்யணும். மத கலவரங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாநில அரசாங்கத்தின் ஒப்புதல் பெறாமலே மத்திய அரசு தனது காவல் படைகளை அமைதியை நிலைநாட்ட அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிச்சு. ஓகேங்களா, ஒரு மத கலவரத்தால் ஒரு பகுதி பாதிக்கப்படுது அப்படின்னா அப்பவே மாநில அரசாங்கத்துக்கிட்ட ஒப்புதல்லாம் வாங்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த மத்திய ரிசர்வ் காவல் படை இருக்கு இல்லைங்களா, சிஆர்பிஎஃப், அவங்கள இம்மீடியட்டாக மத்திய அரசு உடனே அனுப்பிடலாம், அந்த பகுதிக்கு அனுப்பலாம் அப்படின்ற அந்த பரிந்துரையும் பொஞ்சுக்குழு கொடுத்தாங்க. எஸ்ஆர் பொம்மை வழக்கு, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் இப்போ பேசும்போதே சொல்லிட்டேன். எஸ்ஆர் சோமராயப்ப பொம்மை கர்நாடக மாநிலத்துடைய 11வது முதல்வராக இருந்தவர். இவர் பார்த்தீங்கன்னா HT தேவேகவுடா, ஐக்கிய குஜராத் அவங்க பிரதமராக இருக்கும்போது அவருடைய அமைச்சரவையிலையும் பணியாற்றியவர் தான் எஸ்ஆர் பொம்மை அவர்கள். இவர் கர்நாடகத்துடைய 11வது முதலமைச்சராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தால் அவருடைய அரசாங்கம் அப்படின்றது டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஸோ அதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருப்பார். அந்த வழக்கில் 1994ஆம் ஆண்டு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநில உரிமைகளை காப்பதில் பொம்மை வழக்கு தீர்ப்பு ஒரு மிக முக்கிய திருப்பு முனையாக பார்க்கப்பட்டது. ஏன்னா எடுத்தங்க மத்திய அரசு நினைச்சதுன்னா ஒரு மாநில அரசை டிஸ்மிஸ் பண்ணிட முடியும் அப்படின்ற சூழ்நிலையை மாற்றினது இந்த வழக்கு. மத்திய அரசாங்கம் தன்னிச்சையான முறையில் அரசமைப்பு எதிராக மாநில அரசாங்கங்களை பதவி நீக்கம் செய்யக்கூடாது. ஆர்டிகல் 356வது பிரிவு பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில் அந்த அரசியல் சாசனம் சீரழிந்தால் மட்டுமே மத்திய அரசு இதை பயன்படுத்தணும். என்ன மாதிரி சூழ்நிலைகளை அதை பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை ஆதரவு கிடைக்கவில்லை அப்படின்ற சந்தர்ப்பத்திலையோ, இல்லை மத்திய அரசாங்கத்துடைய கட்டளைகளை மாநில அரசாங்கம் சுத்தமாக மதிக்கிறதே கிடையாது, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்ற அந்த ஒரு போக்கு தொடர்ந்து இருந்துச்சுன்னா அது அரசமைப்புக்கு எதிரானது. அப்போ அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் கலைக்கலாம். சும்மா சாதாரண காரணத்துக்காகலாம் இந்த 356 யூஸ் பண்ணக்கூடாது. சும்மா மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாநில அரசை டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. மாநிலத்தில் அரசியல் சாசன ஆட்சி முறை சீரழிந்து விட்டது என்ற ஆளுநரின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மாநிலத்தில் நிலவும் அசாதாரணமான சூழ்நிலையை ஆளுநரின் அறிக்கை தெளிவாக விவரிக்க வேண்டும். இந்த மாதிரி சூழ்நிலையில் மட்டும்தான் அது கலைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஆக்சுவலாக மாநிலத்தின் சட்டப்பேரவை கலைக்கப்படுவதற்கு முன் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு நாடாளுமன்றத்துடைய 2 அவைகள், மக்களவை மாநிலங்களவை 2 அவையுமே ஒப்புதல் வழங்கியிருக்கணும். இதெல்லாம் முழுசாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த தீர்ப்பில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொம்மை வழக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு மத்திய அரசின் தன்னிச்சையான பதவி நீக்க நடவடிக்கையிலிருந்து மாநில அரசாங்கங்கள் பாதுகாக்கப்பட்டது. ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா 4 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்றது அமல்படுத்தியிருப்பாங்க. அம்பேத்கர் இந்த ஆர்டிகல் 356 எப்படி விமர்சிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகல் 56 அப்படின்றது ஒரு தேவையற்ற வார்த்தைன்னு சொல்லியிருப்பார். அவர் தான் வரைவுக்குழுடைய தலைவர், இந்திய அரசியலமைப்பின் தந்தை, அவர் தான் எல்லாமே டிசைட் பண்ணார். பட் அவரே இந்த ஆர்டிகல் 356 என்னன்னு சொல்லியிருக்காரு, தேவையற்ற வார்த்தைன்னு சொல்லியிருப்பார். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களுக்கு எதிராக இந்த உறுப்பு அப்படின்றது, இந்த ஆர்டிகல் அப்படின்றது இருக்கிறத அவர் கசப்புடன் ஏற்றுக்கொண்டார். முழுக்க அவருடைய டிசிஷனில் தான் எல்லாமே வந்துச்சான்னு கிடையாது. மற்ற உறுப்பினரோட இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்றது இருந்திருக்கும். அப்போ இந்த விஷயத்தை அவர் பிடிக்காமையே ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இருந்ததுனால தான் அவர் இதை ஒரு தேவையற்ற வார்த்தை, ஆனால் அவர் அதை கசப்போடு ஏற்றுக்கிட்டார் அப்படின்றத இங்கே நம்ம பார்க்குறோம். வெங்கடச்செல்லையா குழு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஜ்பாய் தலைமையிலான அரசு இருக்கும்போது 2000 ஃபார்ம் பண்ணது. இதோடைய தலைவராக யார் இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா நீதியரசர் நாராயணராவ் வெங்கடச்செல்லையா தலைமையில் இந்த குழு அப்படின்றது ஃபார்ம் பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா அரசமைப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு தான் இது. ஓகேங்களா? ஸோ இந்த குழு என்னென்ன மாதிரி விஷயங்களை பரிந்துரை பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
மத்திய மாநிலவுடைய உறவு சீர்திருத்தம் பற்றி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்துடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மத்திய அரசு தேவையில்லாமல் தலையீடு பண்ணக்கூடாது, மாநில அரசோடைய விவகாரத்தில் தேவையில்லாமல் மத்திய அரசு மூக்க நுழைக்கக்கூடாது, நிர்வாக சீர்திருத்தம் வேணும், நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றங்கள் வந்து அதிக செயல்திறனோட செயல்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தேர்தலில் வந்து சீர்திருத்தம் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. குற்றப்பின்னணி உள்ளவர்கள், கிரிமினல் வழக்கு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் நுழைவதற்கான அந்த தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை செயல்படுத்தணும். தேர்தல் நடைமுறைகள் சுத்தமாக இருக்கணும், கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து அடிப்படை கடமைகளை பற்றின விழிப்புணர்வு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழுவுடைய வெங்கடச்செல்லையா குழுவுடைய பரிந்துரையாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த பாடம் அப்படின்றது நமக்கு முடிவடையுது. இந்த பாடத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவோட ஒற்றையாட்சி தன்மை கொண்ட கூட்டாட்சி அமைப்பு எப்படி செயல்படுது, அதிகார பகிர்வில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன, மாநிலங்களுடைய உரிமைகள் பற்றி என்ன அப்படின்ற மாநிலங்களுடைய உரிமைகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னன்றதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் நம்ம பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆர்டிகல்ஸ் இந்த லெசனில் நம்ம பார்த்துருப்போம். ஆர்டிகல் 249 மாநில பட்டியலேருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றணும் அப்படின்றதும், ஆர்டிகல் 312 அந்த அகில இந்திய பணி அப்படின்றது உருவாக்கக்கூடிய அந்த ஆர்டிகல் நம்ம பார்த்துருப்போம். தலைமை கணக்கு தணிக்கையாளர் மத்திய கவர்மெண்ட்டுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிகல் 348 கீழ் உருவாக்கப்படக்கூடிய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்படின்னு அந்த பதவி பற்றி பார்த்துருப்போம். ஆர்டிகல் 262 கீழ் உருவாக்கப்பட்ட நதிநீர் சிக்கல் சட்டம் அதை பற்றி 1956 அதை பற்றி பார்த்துருப்போம். அப்புறம் ஆர்டிகல் 263 கீழே வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கு இடையான குழு உருவாக்கணும் அப்படின்ட்டு உடனடியாக உருவாக்கணும்ன்ட்டு இவங்க ராஜமன்னார் குழு சொல்லியிருப்பாங்க. அதுலேயே ஒரு சில விஷயங்கள் வந்து சர்க்காரியா கமிஷன் சொல்லியிருக்கும். ஆர்டிகல் 280 நிதிக்குழு உருவாக்குறது, குடியரசுத் தலைவர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உருவாக்கக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அந்த மாநிலங்களுக்கு அப்படின்றது அந்த இது கிடையாது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, வாழ்வுரிமை அப்படின்றது இல்லை அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அது எதன் அடிப்படையில் ஆர்டிகல் 3.4 மாநிலத்துடைய பெயர் மாற்றம், புதிய மாநிலங்கள் உருவாக்கும், அந்த நிலை எல்லை மாற்றம். ஸோ இதனால வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கான அந்த வாழ்வுரிமை அப்படின்றது இல்லை அப்படின்ற விஷயத்தை இந்த ஆர்டிகல் மூலமாக பார்த்துருப்போம். அதற்கப்புறம் அவசர காலங்கள் ஆர்டிகலான 352, 360, மாநில நெருக்கடி 356 இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் இந்த லெசனில். ஓகேங்களா? ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த லெசன் நம்ம ஃபுல்ஃபில்லாக ஒரு முடிச்ச இதுக்கு வந்துடும். ஓகேங்களா? உலகின் முதல் கூட்டாட்சி அமைப்பு எந்த நாட்டை சேர்ந்தது? அமெரிக்க ஐக்கிய நாடு. இந்திய கூட்டாட்சி முறையை முதலாக கூறியது எது? நேரு அறிக்கை 1928. ஈரவை நாடாளுமன்றம் என்பதில் எத்தனை அவைகள் இருக்கு? 2 அவை, மக்களவை, மாநிலங்களவை, லோக்சபா, ராஜ்யசபா. கூட்டாட்சி அரசு அமைப்பின் மிக முக்கிய தன்மை எதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகார பகிர்வு. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான இந்த அதிகார பகிர்வு தான் கூட்டாட்சி அரசுடைய அரசமைப்புடைய மிக முக்கிய தன்மையாக பார்க்கப்படுது. மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம். இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் கிரன்வில் ஆஸ்டின், அமெரிக்காவை சேர்ந்தவர். அரசமைப்பின் 262 உறுப்பு எவ்வகையான சிக்கல்கள் சம்பந்தப்பட்டது? மாநிலங்களுக்கிடையான நதிநீர் சிக்கல்கள் சம்பந்தப்பட்டது. இதற்காக தான் ஒரு சட்டம், நதிநீர் சிக்கல் சட்டம் 1956 கொண்டு வந்தாங்க. சரியாக பொருத்தப்பட்ட ஜோடியை கண்டுபிடிக்கும். ஒன்றிய பட்டியல் 2வது பட்டியல் கிடையாது. ஒன்றிய பட்டியல் தான் முதல் பட்டியல், மாநில பட்டியல் 2வது பட்டியல். இதர பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலில் கிடையாது. இதர அதிகாரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கிட்ட அந்த பவர் இருக்குது. அப்போ பொது பட்டியல் 3வது பட்டியல் அப்படின்றது தான் சரியாக இருக்குது. சர்க்காரியா குழு யாரால் அமைக்கப்பட்டது? மத்திய அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டது. ராஜமன்னார் குழு அப்படின்றது தமிழ்நாடு அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டது. ஆனந்த்பூர் சஹித் தீர்மானம் அப்படின்றது அகாலிதளம் கட்சியால் இந்த தீர்மானம் அப்படின்றது நிறைவேற்றப்பட்டது. எங்கே? ஆனந்த்பூரில். பொம்மை தீர்ப்பு உச்சநீதிமன்றம். இந்திய ஆட்சி பணி போன்ற அனைத்து இந்திய பணிகளை நீக்குவதற்கு பரிந்துரைத்த குழு எது? ராஜமன்னார் குழு. ஆளுநர் பதவியை நீக்கணும் அப்படின்ட்டு பரிந்துரைத்த குழு எது? சர்க்காரியா கமிஷன். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. 1வது நிர்வாக சீர்திருத்த குழு யாருடைய தலைமையில் இருந்து? முதல்ல மொராஜி தேசாய், அதுக்கப்புறம் வந்து அனுமந்தையா தலைமையில் அது இருந்திருக்கும். 2வது நிர்வாக சீர்திருத்த குழு தலைமை யாரு? வீரப்ப மொய்லி. ஆர்டிகல் 312 அகில இந்திய பணி சம்பந்தப்பட்டது. ஆர்டிகல் 249 பொதுப்பட்டியலுக்கான அதிகாரத்தை மாற்றும் உறுப்பு. ஸோ அவ்வளோதான் இந்த கிளாஸ் அப்படின்றது முடிஞ்சு. புக் பேக் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கிளாஸ் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.